தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய சபையிலே வைத்து பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே எங்களை போஷித்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திருப்பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு நடத்தணுமா எண்ணிக்கொள்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கணுமா எண்ணிக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே ஊண்ட கட்டப்படவும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உமக்குள்ளே ஓங்கி வளரவும் எங்கள் ஊருக்கு உதவித்தாரும். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் இன்னும் உமக்குள்ளே பலப்பட உதவித்தாரும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிய பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் முதலாவதாக பாடல் எண் 643 பாடலை பாடுவோம். பாடல் எண் 643. நம் முன்பாக அடிச்சுவடுகளை விட்டு சென்ற, நமக்கு எக்ஸாம்பிளை வைத்து சென்ற நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிற எல்லா சூழ்நிலையிலையும் நம் வெற்றி தருகிற ஒரு பாதையில் தான் ஆண்டவர் நடத்துவார். அப்படிப்பட்ட இயேசுவை நாம் ஓசன்னா ஜெயமே என்று உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கின்றார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கின்றார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே,
ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கின்றார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கின்றார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. நாம் அடுத்ததாக 142வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 142. நாம் சொந்தமாய் கொண்டிருக்கிற நம் தேவன் சர்வ வல்லவர். அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லவர், நல்லவராகவே நம் வாழ்வில் நடத்தி வருகிற நல்ல ஆண்டவர். ஒருபோதும் எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்றக்கூடிய சர்வ வல்ல நம்முடைய ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை உயர்த்தி ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் அனைத்தையும் நீரே உண்டாக்கி ஆளுகின்றீர் அப்படின்ற பாடலை எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் எங்கிலும் தாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், எப்போதும் நல்லவர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலைந்திட்ட முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலைந்திட்ட முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஜெப வீரன் தானியேலை சிங்கத்தை
பாதாளத்தின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீ. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீ. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கானாவூரில் வார்த்தை சொல்ல சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், அப்பா உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். அல்லேலூயா. கடைசியாக 232வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 232வது பாடல். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து நமக்கு ஜெயம் வரும். இந்த சரணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ரட்சிப்பின் பாதையை தான் அழகாக இங்கே போட்டிருக்கோம். நான் ஒரு காலத்தில் ஐயம் இருந்தவனாய் பயம் இருந்தவனாய் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது இயேசுவின் நம்ம இங்கே படிக்கிறது போல் சத்துருவை வென்றேன், மீட்பர் உதிர பலத்தால் அவருடைய இரத்தத்தின் நாள் கழுவப்பட்ட எனக்கோ அந்த பயமெல்லாம் நீங்கி போய் இயேசு என் கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசு என்னை காக்க வல்லோர் என்று அவரை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசத்தின் பாதையில் நம்ம தொடங்கணும் நம்ம ஜீவியத்தை. அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் சரி, எவ்வளோ தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் சரி, என்னை காக்கிற வல்ல மீட்பர் எனக்கு உண்டு. அவர் என்னை அழைத்தவர், உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நம்மை நடத்த வல்லவர் என்ற இந்த பாடல் உணர்ந்தவர்களாய் எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். கடைசி பாடலை எல்லாரும் எழுந்து நின்று, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் என்ற இந்த பாடலை எல்லாரும் எழுந்து நின்று ஆவியில் நம் உணர்ந்தவர்களாய் கருத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார்
என்னை காக்க வல்லோ மூற்றும் என்னுள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆள உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேரிடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. நம்மை காக்கும் வல்ல மீட்பர் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை மட்டும் நடத்தின நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் நாம் பரதேசிகளாய் மாறி பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற்றி நம் எல்லா விஷயத்திலையும் எல்லா காரியத்திலும் திருப்தி அடைய செய்யும்படியாய் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவரையே முற்றிலுமாய் நமக்கு தந்த நம்முடைய ஆண்டவரை எல்லோரும் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். மட்டும் எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் பரத்திலிருந்து நீங்கள் தருகிறீங்களே அப்பா. சோதனையின் வேலையில் ஆண்டவரே எங்கள் செவியில் நம்முடைய குரல் கேட்குதே. நீர் உம்முடைய வார்த்தையை தந்து ஆண்டவரே ஜெயம் பெறும்படியாக எங்களை நடத்துறீங்களே இருக்காங்க. நன்றி நன்றி. எந்த சூழ்நிலையிலும் உண்மை நம்பும்படியாக எங்களை மாற்றி வைத்திருக்கிறீங்களே நன்றி நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூலோகத்தில் உண்மையன்றி வேறு விருப்பமே இல்லை ஆண்டவரே. நீரே எங்கள் முற்றிலுமான விருப்பமாக எங்களை மாறிட்டீங்களே இருக்காங்க. நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்
துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் நிறைவாக இருந்து எங்களை நடத்துறீங்களே நன்றி. எங்களை ரத்தத்தினால கழுவி எங்களை பயம் போக்குனீரே, அதற்காக நன்றி. எங்களை ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை காப்பாற்றினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அழிவுக்கு நேராய் சென்ற எங்கள் ஆத்மாவை எங்களை மீட்டெடுத்தீரே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமே செய்யலப்பா, நாங்கள் உண்மை விசுவாசித்தோம். நாங்கள் ஆண்டவரே ஜீவன் பெற்றோம் ஆண்டவரே. விசுவாசத்தை எங்களுக்கோ உடைய கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி. உடைய கிருபையின் மூலமாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை என்றென்றும் எங்களுக்கு உள்ளதே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக எங்களை வச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து நன்றிகளை செலுத்துவோம். எல்லோரும் ஜெபிக்கும் பொழுது எல்லோரும் கலந்து ஒருத்தர் ஜெபிக்கும் போது மற்றவரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று கூறும்பொழுது அது ஏதோ ஒரு பெரிய கர்த்தருடைய பயத்தை எழுதப் போகிறார் என்று எண்ணினால் அவர் இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அதுதான் அங்குள்ள விசேஷம். ஹி குரு பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக அவர் வாழ்ந்தார் என்பதுதான். இந்த பூமியிலே உள்ள ஒரு வாழ்க்கை என்பது வேறு, பரத்திற்காக வாழ்கின்ற வாழ்க்கை என்பது வேறு. இந்த பூமியிலே வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எங்கள் மூலமாக கேட்ட விசேஷித்த மனதை என்று அங்கே அவர் கூற வரும் பொழுது அதை கேள்விப்பட்ட அந்த விசேஷம் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான ஒரு பிரபு அல்லது ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன் என்று வரக்கூடும். அப்படித்தான் பிசாசானவன் இயேசுவை சோதிக்கும் பொழுது ஒரு கல்லை கூட அதை மாற்றி அப்பமாய் புசிக்கலாம் என்று குறுக்கு வழியை அவன் காண்பிக்கிறான். அல்லது நீ வானத்திலிருந்து கீழே இறங்கி நீ அங்கே மேலே இருந்து குதித்து வரும் பொழுது தூதர்கள் எல்லாம் உங்களை தாங்கும் பொழுது யூ வில் பிகம் ஏ ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோவாய் மாறி அநேகர் பார்த்து புகழ்கின்ற ஒரு தலைவனாய் மாறலாம். அல்லது ஹீ ஷோட் த க்ளோரி ஆஃப் த வேர்ல்டு, உலகத்துடைய மகிமை அவன் காண்பித்து அதை என்னை ஒன்றுமில்லை எல்லாம் நீ உனக்கே தருகிறேன், ஜஸ்ட் ஒன்லி ஸ்மால் பாயிண்ட், நீ கொஞ்சம் என்னை தாழ பணிந்தால் போதும், அத்தனை உனக்கு கொடுத்து விடுவேன் என்றெல்லாம் அவன் காட்டுகின்ற உலகம் இட்ஸ் எ பியூட்டிஃபுல். உலகம் பார்ப்பதற்கு அவ்வளவு சீர்பொருந்தியதை போல் அங்கே உணவு அல்லது பதவி அல்லது ஒரு பெயர் புகழ், முழு உலகத்தினுடைய மகிமை அத்தனையும் ஐ ஆஃபர் யூ, உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்லுகிறது எங்கே இருக்கிறது? இங்கே கேட்குற சுவிசேஷம் எங்கே இருக்கிறது? இந்த சுவிசேஷமும் அவரோ இளங்கிளையாகத்தான் இருந்து தேவனுக்கு முன்பாக அது வறண்ட நிலத்திலிருந்தே வளர்ந்தார் என்றும் அழகும் இல்லை, ஒரு சௌந்தரியம் இல்லை, there is no glory there. இந்த உலகத்தில் உள்ள குளோரியை வைத்து அவர் வாழவில்லை, குதிரையில் அவர் வரவில்லை, கழுதையில் தான் அவர் ஓடி வந்தார், எந்த செல்வத்தையும் வைத்து அவர் வாழவில்லை. he belongs to a poor family என்றெல்லாம் இருக்கும் பொழுது
அங்கே என்ன வாசிக்கிறோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். நோபடி பாதர் அபவுட் ஹிம், ஹீ இஸ் எ ரிஜெக்டட் மேன். அவர் தள்ளப்பட்டதோ மனுஷராக இருந்தார். அதுபோன்ற ஒரு பகுதியை ஒரு கிறிஸ்தவன் அடையும் பொழுது, திஸ் இஸ் த வே, இதுதான் வழி என்று அறிந்திருக்க வேண்டும். அவன் எதை நாடிவிடக்கூடாது என்றால், இந்த உலகம் நம்புகின்ற இன்னொரு சுவிசேஷத்தை நம்பிவிடக்கூடாது. தட் இஸ் த க்ளோரியஸ், அதுதான் மகிமை உடையது. ஐஸ்வர்யம் அல்லது அந்தஸ்து, பதவி, பெயர், புகழ், அதைத்தான் அதை ஒரு நாடுவதை போல் இருக்கிற உலகத்திற்கு நீங்கள் சஞ்சலம் அடைந்து விடக்கூடாது. யுவர் ஹார்ட் ஷுட் பி ஸ்டெட்ஃபாஸ்ட். இருதயமானது அவ்வளவு உறுதிபட இருந்து பிலீவ் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய சுவிசேஷத்தை நம்ப வேண்டும். ஹி கேம் டு த வேர்ல்டு டு அட்ரமோஸ்ட், அடிப்பாகம் வரை, தரைமட்டம் வரைக்கும் அவர் சென்று வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நம்மில் அவ்வளவு தூரம் வாழவில்லை. எல்லோரும் அப்படியா நாம் மாட்டுத் தொழுவத்திலே இப்போ நாம் பிறந்து நாம் ஒரு தச்சனுடைய வீட்டிலே வளர்ந்து படிக்க போக முடியாமல் ஒரு சுமார் படிப்பை மாத்திரம் படித்து இப்படியே நாம் இருந்தோம். ஊரார் முழுவதும் உங்களை பார்த்து யார் பெற்ற பிள்ளையோ, இவர் அம்மா தெரியும், அப்பா யார் என்று தெரியாது என்று சொல்கிறதை போல நிந்தையா நமக்கு ஏற்பட்டது. ஒன்றும் இல்லை. அதுவரை அப்படி இருக்கும் பொழுது இவர்களோ இந்த பூமியிலே கொஞ்சம் கூட அசட்டை பண்ணப்படுவதையோ அல்லது தன் உலக மகிமை தனக்கு வரவில்லை என்பதை வைத்தோ, தன் எளிமையான வாழ்க்கையை வைத்தோ அவர்கள் சஞ்சலம் அடைகிறார்கள். அவர்கள் மேலே அவர்கள் பார்க்கிறார்கள், மேலே போயிருக்கிற அந்த வாழ்க்கையைத்தான் பார்த்து இயங்குகிறார்களே அல்லாமல் they don't know the real gospel, மெய்யான சுவிசேஷத்தை அவர்கள் அடைவதே இல்லை. ஆனால் there are people, கொஞ்சம் இருக்கிறார்கள், எங்கள் மூலமாக கேள்விப்பட்ட அந்த சுவிசேஷத்தை எவன் விசுவாசிக்கிறான்? அது ஒரு நோ கிளாமர், கவர்ச்சி இல்லாத ஒரு சுவிசேஷம். பட் அது ஒரு இளங்கிளையை போல் க்ரோயிங், பரத்தை நோக்கி பார்த்து, வறண்ட நிலத்தில் வேறு விட்டு பரத்தை நோக்கி பார்த்து, அங்கே அவருக்கு முன்பாக என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது, இங்கே அவன் என்று எழுதியிருக்கிறது. ராங். அது அவருக்கு முன்பாக வளர்ந்தார், மனுஷனுக்கு முன்பாக வளர்ந்தார். ஒரு நாளும் மனுஷருக்கு முன்பாக வளரவில்லை. ஹி க்ரூ பிஃபோர் த ஃபாதர். பிதாவுக்கு முன்பாக வளர்ந்த ஒரு வாழ்க்கையை சொல்லும் பொழுது தான் அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்து துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். இப்படி ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு என்று சொன்னால் எ மேன் ஆஃப் சாரோஸ், அவர் துக்கத்தின் மனிதராய் இருந்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷனாய் அவர் இந்த பூமியிலே அவர் வந்ததுடைய நோக்கம் எத்தனையோ இருக்கிறது. ஒன்று முக்கியமான பகுதி இருக்கிறது. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு தன்னைத்தானே தாழ்த்தினார். as a man, if you are also a man, மனுஷன்தான் என்று சொன்னால் இயேசுவை போலவே தாழ்த்துவது தான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு தன்னை தாழ்த்தினார் என்பதை போல you should humble yourself. never the pride should not come up. வெளியே எந்த ரீதியிலையும் அந்த பெருமையை வந்து விடக்கூடாது. ஆவிக்குரிய பெருமையை வந்து விடக்கூடாது. ஆலயத்தில் நின்று கொண்டு ஜெபம் செய்யும் பொழுதே அங்கே பார்த்து அவனை போல் இல்லை, இவனை போல் இல்லை, ஐ எம் பெட்டர் என்று சொல்கின்ற பெருமையும் வந்துவிடக்கூடாது. அவர்களை விட இவர்களை விட நான் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முந்தையே வந்து விட்டேன் என்று எண்ணம் வருவதா, அல்லது நான் சீனியர் என்று எண்ணுவதா, அல்லது இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று ஒரு வேலையை வைத்து நம்மை மென்மை பாராட்டுவதா? ஒரு மென்மை பாராட்டுதலும் இல்லை. அதற்கு ஏராளமான அந்த சத்தியத்தை வாழ்ந்து காண்பித்தான் நம்முடைய குருவானவர். நீங்கள் என்னத்தை செய்தாலும், எவ்வளவு செய்தாலும், பெரிய பெரிய காரியங்களை செய்தாலும், நாங்களோ அப்பிரயோஜமான ஊழியக்காரர் என்று இருங்கள், அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட். அதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் உங்களுடைய எஜமான், நான் எஜமானனே, நானே கால்களை கழுவுறேனே. த லோயஸ்ட் பார்ட், கால்களை கழுவுவது என்று சொல்வது, அந்த நாட்களே அந்த கால்களிட்டு வா என்று சொல்வது அந்த பாத்ரூம் போயிட்டு வருவதை குறிப்பிட்டு சொல்வார்கள். அதுபோல் பாத்ரூமில் உள்ள வேலையாக இருந்தால் என்ன, ஒரு லோயஸ்ட் பார்ட்டை கூட செய்வதற்கு துணிந்தவனாய் இருப்பவன் இத்தனை எஜமானை பின்பற்றுகிறவன். குரு, நான் செய்தேன் நீங்களும் செய்யுங்கள் என்று அழைக்கிற நல்ல ஆண்டவர். ஐ கேம் டு சர்வ் அதர்ஸ். மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யத்தான், பணி செய்யத்தான், அவர்களுக்கு காலை கழுவத்தான் வந்தேனே இல்லாமல் மற்றவர்களின் காலை கழுவ வேண்டும் என்று நான் யோசித்ததில்லை என்று சொன்னாரே நம்முடைய குரு. அத்தனை பேரும் 12 சீசனில் காலையும் கழுவும்போது ஒருவனாவது எழுந்து நின்று எஜமானே தயவுசெய்து உட்கார் என்று சொல்லவில்லை. சொல்லியிருந்தார் இன்னும் கொஞ்சம் அதிகமான நல்ல சத்தியங்களை சொல்லியிருந்திருக்கக்கூடும். வார்த்தை என்னவென்று சொன்னால் he came to serve others, not to be served.
தன்னை மற்றவர்கள் சேவிக்க வேண்டும் என்று எண்ணியது இல்லை. நம்மை பார்த்த ஒரு கர்ட்டசி, ஒரு மரியாதையை காட்ட வேண்டும் என்று எண்ணம் இருப்பதில்லை. நம்மை புறக்கணிக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் செய்கின்ற ஒரு பாவனையை கொண்டு வருவது இல்லை. வி ட்ரை டு மேக்கப், நம்மை உயர்த்ததாக காட்டுவதற்கு கொஞ்சம் முயற்சி செய்வதும் இல்லை. வி ஆர் ஒன்லி த சர்வெண்ட், நம் ஒளியும் செய்யத்தான் வந்திருக்கிறோம். ஆகவே ஹி வாஸ் எ மேன் ஆஃப் சாரோ, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு தாழ்த்தினார் என்பதே போலவே மனுஷனாய் வந்து ஹி என்டர் இன்டு த சாரோஸ், அவர் துக்கத்தின் மனிதராய் இருந்தார் என்று அந்த 3ஆம் வசனம் சொல்வதை, இஃப் இட் கால்ஸ் யூ லைக் தேன், உங்களையும் நீங்களும் அப்படி துக்கத்தின் மனிதராய் மாறுங்கள் என்று நீங்கள் உங்களை அழைக்கும் என்று சொன்னார். ஐ டோன்ட் வாண்ட் தேட், அதை யார் அதை போய் சுதந்திரித்து கொள்வார் என்று எண்ணலாம். ஆனால் இந்த உலகம் பாவிக்கின்ற எதுவுமே பொய்மையானது, அது மாயையானது, நிலைத்து நிற்கக்கூடியது இல்லை. ஆகவே த ரியல் வே இஸ் ஹாப்பினஸ், மகிழ்ச்சி என்ற அந்த பாதைக்குரிய வழி என்னவென்று சொன்னால், இந்த வே ஆஃப் சாரோஸ், துயரமாய் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தான். ஒரு மனுஷனுக்கு நேரிடுகின்ற துயரங்கள் தான் எனக்கும் ஏற்பட்டது என்பதற்காகவே அவரை குறித்து ஏ மேன் ஆஃப் சாரோஸ் என்று, மேன் என்று ஒரு மனுஷராய் இருந்து அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார். ஆகவே இஃப் யூர் எ மேன், யூடு ஆஸ் எ கிறிஸ்டியன், கிறிஸ்தவராக இருந்து தேவனுக்கு முன்பாக நீங்கள் வளரத்தான் வேண்டும் என்று நீங்கள் விரும்பி இருந்தால் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். ஆஸ் எ மேன், ஒரு மனுஷராக இருந்து என்டர் இன்டு த வே ஆஃப் சாரோஸ், துயரத்தின் வழியிலே நடந்தார். அதை எப்படி கீழே எழுதியிருக்கிறது தெரியுமா? எத்தனையோ சிறுமைப்பட்டார், காயங்கள் நிமித்தம் அவர் நமக்காக மீறல் நிமித்தம் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், என்னென்னவெல்லாம் அவரை ஆட்டை போல அவரை மறிய மயிர் கத்தரிக்கிறது கொண்டு போனார்கள், அவரை கல்லர் மத்தியிலே ஒருவராய் அவரை எண்ணப்பட்டார் என்றெல்லாம் கூறிவிட்டு 10ஆம் வசனம் சொல்லுதே பாருங்கள், காட், தேவனோ கர்த்தரோ அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார். ஹி வாஸ் இட் ப்ளீஸ் த லார்ட் என்று நல்ல தெளிவுபட அந்த ஆங்கிலத்திலே எழுதி, இட் ப்ளீஸ் த லார்ட் டு ப்ரூயிஸ் ஹிம். ப்ரூயிஸ் என்றால் நசுக்குவதற்கு என்று அர்த்தம். அதை அவரை நொறுக்குவதற்கு அவர் சித்தம் கொண்டார். ஃபாதர் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார். ஹி இஸ் த சன் க்ரோயிங், இந்த பூமியிலே நம்மை போல் வந்து முன்மாதிரியே வளர்ந்து போகிற வாழ்க்கையை காட்ட வந்தவர், விசேஷத்தை சொல்ல வந்தவர். அவர் துக்கத்தின் மனிதராய் அவர் இருந்தார். தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார். திஸ் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மெய்யான ஒரு சந்தோஷம் என்று சொல்வது அதுதான். சகோதர சகோதரிகளே, இயேசு வாயை திறந்து சொன்ன சுவிசேஷம் என்ன தெரியுமா? அவர் சுவிசேஷம் சொல்லத்தான் வந்தார், ஒன்றும் நற்செய்தி இல்லாமல் துர்ச்செய்தியை சொல்ல வரவில்லை. ஹீ brought the குட் நியூஸ். ஆனால் அந்த குட் நியூஸை சரியாய் மக்கள் விளங்கி கொள்ளாதபடினாலே உலகத்தோடே ஒத்து பார்த்து அந்த வழியைத்தான் அவர் ஏறிட்டு பார்த்து கிறிஸ்தவனாய் மாறுவோம், நமக்கும் பாவம் மன்னிக்கப்பட்டால் நல்லது தானே என்று மன்னிக்கப்பட்டு விட்டு லோகத்திற்கு வாழ்கின்ற வாழ்க்கையுடைய அந்த பகுதியைத்தான் அதை மேஜராய் வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை தான் மற்றவர்களுக்கும் அவர்கள் சொல்ல துணிகிறார்கள். இஸ் இட் தட் குட் நியூஸ் த லார்ட் brought in? கர்த்தர் கொண்டு வந்த சுவிசேஷம் என்றால் அது இல்லை. தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு, உம்முடைய குமாரனுக்கு என்ன செய்தீரோ அதை எனக்கு செய்ய வேண்டும், உம்மை போல் ஆக்கும் என்று சொல்லும் பொழுது அவர் நடந்தது தானே எனக்கும் நடக்க வேண்டும். பிதாவே, நீர் என்னில் அன்பாக இருக்கிறதை போலவே என்று இயேசு தலைமாற்றி சொன்னாரே பாருங்கள். நீர் என்ன அன்பாக இருக்கிறதை போலவே இவர்களிலும் அன்பாக இருக்கிறதை உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லுவதை எல்லாம் இந்த வழியை அவர்கள் பார்த்து மாற்றாமல் இருந்து கொண்டே அவர்கள் தெய்வத்தின் அன்பை அவர்கள் எப்படி உலகத்திற்கு கொண்டு வர முடியும்? தெய்வத்தின் அன்பு என்று சொன்னால் காட்டுங்கள் என்றால், பாருங்கள் ஒரு பங்களா இருக்கிறது, பாருங்கள் ஒரு கார் வைத்திருக்கிறேன், பாருங்கள் திஸ் அண்ட் தட் இதை வைத்திருக்கிறேன், சொத்துக்களை வைத்திருக்கிறேன், எனக்கு பேர் என்ன தெரியுமா, ஒரு பெரிய ஒரு பட்டத்தை வைத்திருக்கிறேன், ஐ எம் எ கிரேட் மேன் என்று அது போன்ற ஒரு பகுதியை காட்டுகின்ற இந்த உலகத்திலே God has a different news, good news. நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், that is not the real thing. It is a fake. ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய இன்னொரு வழி இருக்கிறது என்று இயேசு மலை பிரசங்கத்திலே வந்து பிரசங்க ஆரம்பித்த பொழுது அவர் எப்படி ஆரம்பித்தார்? தரித்திரனாக இருக்கிறவன், ஏழையாக இருக்கிறவன், ஆவியிலே அந்த ஏழையாக இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னார். பாக்கியவான் என்பதற்குரிய அந்த ஒரிஜினல் அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்வது தெரியுமா? The fullness of joy என்று எழுது. fullness of joy. He would be
இன் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் என்று ஆக்சுவலாக அந்த டிரான்ஸ்லேஷனை அந்த எழுதின இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஃபிலிப்ஸ் டிரான்ஸ்லேஷன், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், பூர்ண அவர் மகிழ்ச்சியை குறித்து அவர் பேச வருகிறார். அவர் வாயை திறந்து பேசும் பொழுது நன்மை தான் பேசுகிறார். அது இந்த உலகத்தினுடைய வழியை போல் இல்லை, இது வேறொரு வழியை அவர் காண்பித்து திஸ் இஸ் த வே, இந்த வழிதான் மெய்யாவே ஜீவன் தரும் வழி என்று அவர் காண்பித்து தன் ஆவிலே தரித்திரம் கொண்டவன் பாக்கியவான், அவன் பரலோக ராஜ்யம் அவனுக்குரியது என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அதுபோன்ற ஒரு தன்னுடைய ஆவிக்குரிய அந்த தரித்திரத்தை அவர் சொல்லி திஸ் இஸ் வே ஆஃப் ஹாப்பினஸ் என்று அவர் சொல்கிறார் பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள தரித்திரத்தை சொல்லவில்லை, ஆவியின் தரித்திரத்தை அவர் சொன்னார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே இந்த உலகத்திற்கான தரித்திரம் கொண்டு இருக்கிறார். நான் ப்ரமோஷன் அடைய வேண்டும், நான் பேர் புகழ் பெற வேண்டும், நான் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், சீக்கிரத்தில் ஒரு மாளிகையை கட்ட வேண்டும், எனக்கு இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று சொல்வது தரித்திரம் இல்லை. அவர்கள் தங்களுக்குள் இல்லாவிட்டாலுமே கூட மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிற வெளியே தோற்றத்தில் ஸ்மாலாக இருந்து கொண்டு அவர் மனதுக்குள்ளே பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டி கொண்டு அதை நோக்கி செல்ல வேண்டும் என்று இருக்கிற அவர்கள் தரித்திரர்கள் அல்ல, ஐஸ்வர்யவான்கள். அவர்கள் சூஸ் த வே ஆஃப் த விக்கெட்னஸ். துன்மார்க்குடைய மெஜாரிட்டி மக்களுடைய அந்த வாழ்க்கையை விரும்புகிறவர்கள், விசாலமான பாதையோடு சேர்ந்து போகலாம் என்று இருக்கிறவர்கள். மெஜாரிட்டி பாருங்கள், மெஜாரிட்டி இப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன இப்படியா என்று கேட்டுக்கொண்டு நடக்கின்ற ஒரு மக்கள், they don't grow before God, தேவனுக்கு முன்பாக வாழ்வதே இல்லை. ஆகவே ஆண்டவர் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் என்று அவர் சொல்ல வரும்பொழுது அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த 5ஆம் அதிகாரத்தில் அவர் வாயை திறந்து என்று சொல்கிறது. எப்படி அவர் பேசினாராம் 2ஆம் வசனத்திலே அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தது என்னவென்றால், யாருக்கு அவர் உபதேசிக்கிறார்? அவரை குறித்து 4ஆம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என்னை பற்றி எழுதியிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவதற்கு, டு whom the good news, only the poor in the spirit. தரித்திரம் என்று சொல்கின்ற உலக தரித்திரத்தை சொல்லவில்லை. அதற்காக அடுத்த வசனம் கூட சொல்கிறதே பாருங்கள், அவர்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவருடைய துயரம் உலகத்திற்காக வருகின்ற துயரம் இல்லை. உலகத்தின் துயரத்தை வைத்தால் ஆண்டவர் இவைகளெல்லாம் பேசினார். உலகத்தில் துயரம் என்று வருவது சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டு அது இருக்கலாம். நாம் வையப்படலாம், நாம் நிந்திக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், சில உரிமைகளை இழக்கக்கூடிய ஒரு நேரம் ஒன்று வரலாம். அதெல்லாம் அவுட் சைடு தான், வெளியே உள்ள சில துயரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலுமே கூட இங்கே ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட், ஆவிக்குரிய ஒரு நிலையிலே உங்களுடைய ஆவியிலே ஒரு ஏழ்மையை உணர்ந்திருந்திருக்க வேண்டும். உங்களுடைய ஆவியிலே துயரம் கொண்டு வந்திருக்க வேண்டும். த காட்லினஸ் தேவ பக்திக்குரிய பரலோகத்துக்குரிய ஒரு துயரத்தை தேவனும் தேவனுக்கு அடுத்த ஒரு துயரத்தை கொண்டவர்களாய் இருந்திருக்க வேண்டும். அவர் துக்கத்தின் மனிதராகவே இருந்தார் என்று சொல்லும் பொழுது அவர் வெளியே எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தார். ஒன்றுக்கும் கவலைப்படாதவராக இருந்தார். எதற்கு கவலைப்பட வேண்டும்? ஒன்றுக்கும் கவலைப்படாது, நாளை குறித்து கூட கவலைப்படாது என்று சொன்ன அந்த ஆண்டவர் அவர் என்று அழுது கொண்டே அவர் இருப்பார். ஹீ இஸ் எ ஜாய்ஃபுல் மேன். ஏனென்றால் துயரம் அடைகிற நீங்கள், ஆவில் ஏழையாக இருக்கிற நீங்கள், யூ ஆர் த மோஸ்ட் ஜாயஸ் பீப்புள் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்திலேயே ஹாப்பி பீப்புள், அந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை என்று இருக்கிற அந்த பகுதியை கண்டடைந்தவர்கள், அவருடைய சந்தோஷத்தை ஒன்றும் அசைத்து விட இயலாது. இந்த உலகத்தை குறித்து ஆண்டவர் அந்த யோவான் அந்த 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்வார்? இந்த உலகம் கலிகூறும், ஆனால் நீங்கள் துக்கமடைவீர்கள், ஆகிலும் உங்கள் துக்கம் என்னவாய் மாறும்? சந்தோஷமாய் மாறும். உலகம் கலிகூறுவது என்னவாக இருக்கும்? தனக்கு பதவி பட்டம் வரும்பொழுது கலிகூர்ந்து கொண்டே இருக்கும். ஏதாயிலும் துக்கம் வந்துவிட்டது என்று வைத்து கொள்ளுங்களேன், அவ்வளோதான், அவர்களுடைய கலிகூறுதல் எல்லாம் போய்விடும். நமக்கோ ஈவன் துக்கம் கூட என்னவாய் மாறும்? சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவோ. தேட் இஸ் த காஸ்பல் ஆஃப் ஜாய். மகிழ்ச்சியுள்ள ஒரு சுவிசேஷம், நற்செய்தியை அறிவிக்கிற, நற்செய்தியை பெற்றுக்கொண்டு ஒரு மனுஷனுடைய ஒரு சுவிசேஷம். ஆகவே அவர் அந்த ஆவியிலே உள்ள அந்த தரித்திரத்தை அவர் கூறி பாக்கியவான்கள் என்று அவர் சொன்னார், சந்தோஷவான்கள் என்று அவர்களை சொல்லுகிறார். துயரம் அடைகிற இவர்கள் யார் என்று சொன்னார்? இந்த மண்ணுக்காக துயரம் அடையவர்களாக இருப்பதில்லை. இயேசு உயர்ந்த அந்த கெத்செமனே அந்த கொல்கத்தா உச்சி மேட்டிலே இருக்கும் பொழுது கூட
எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் என்று தான் சொன்னார். நான் எப்பொழுதும் பசுமையாக இருக்கிறேன் என்று சொன்னாரே, அங்கே அவர் நிரூபித்து காண்பித்தார். மை ஜாய், அவர் நீர்காலில் உரத்தின் நடப்பட்ட கணிதரும் திராட்சை செடியை போல் இருக்கிறாரே, அதுபோன்ற ஒரு மாறாத அந்த இலை உதிராது இருக்கிற பச்சை நிறம் மாறாத அற்புதமான ஒரு வாழ்க்கையை அந்த கொள்கைதான் கொடுமுடியிலேயே அவர் அந்த சுவிசேஷத்தினுடைய கம்பீரத்தை அவர் உரைத்தார். பாருங்கள், அப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை. எனக்கும் அழுகிறீர்களா? சேச்சி, நான் இந்த பூமிக்குரிய காரியங்கள் எதற்காக நான் வருந்துவதில்லை. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் உண்டு. அது என்னவென்றால், நான் இயேசுவை போல் மாற வேண்டும். பரத்துக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர வேண்டும். நான் தேவனுக்கு முன்பாக வளர வேண்டும் என்று அந்த ஆவிலே இருக்கக்கூடிய ஒரு தரித்திரம் இருக்கிறதே, அந்த அதிலே நீங்கள் உங்களுடைய உணர்வை அடைந்து நீங்கள் மறுபடியும் பிறந்து மறுபடியும் பிறக்கிற ஒரு மனுஷன் எப்படி அவன் பிறக்க வேண்டும்? ஆவியிலே தான் பிறக்க வேண்டும். அந்த ஆவியில் நான் பாவியாக இருக்கிறேன் என்று உணர்வு அடைந்திருக்க வேண்டும். தேர் ஷுட் பி சாரோ தேர், அங்கே ஒரு துக்கம் அடைந்திருக்க வேண்டும். நான் சொல்கிறேன் கேளுங்கள், எத்தனையோ பேர் இந்த சாதாரணமாய் இந்த சுசேஷர்கள் அந்த பிள்ளைகளை வளருவதற்கு முன்பாகவே, ரட்சிக்கப்படுகிற இடத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த டோசர் சொல்லுவார், அவர்களை 3 மாதத்தில் அந்த கருவை வெளியே எடுத்து பிடுங்கி போட்டு எங்கள் சபையிலே இந்த பிள்ளைகள்லாம் வந்து விட்டார்கள் என்று சொல்லிக் கொள்வார். அந்த 3 மாத கருவை வந்ததை எல்லாம் காண்பித்து அந்த அவர்களை எல்லாம் எங்களுடைய சபையில் உள்ள மக்கள் என்று சொல்லிக்கொள்வது என்ன மேன்மை உண்டு? அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆவியிலே தரித்திரம் கொண்டிருந்தார்களாம். துக்கமடைந்து அந்த ரிமோஸ், அந்த பெரிய ஒரு துக்கமடைந்து கத்தரை தேடி அந்த ஆறுதலை, கத்தருடைய ஆறுதலை பெற்றார்களா, ரட்சிப்பை பெற்றார்கள் என்று இருப்பதே இல்லை. தட் ஃபவுண்டேஷன் இஸ் ராங். அந்த அஸ்திவாரமே சரியில்லாத இருக்கிறபடினாலே நீ ரட்சிக்கப்பட்ட கங்க்ராச்சுலேஷன் என்று சொல்லிக்கிற ஒரு 5000 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு முறை நான் பார்த்தது என்ன, இந்த ஆரம்ப 31 வயதிலே நான் பார்த்த ஒரு கூட்டத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்து போனேன். நல்ல வல்லமையான பிரசங்க என்று சொன்னார் என்று போய் நின்று பார்த்தால் அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் ஆண்டவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம். ரட்சகர் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆம். உங்களுக்கு உங்களுடைய பாவத்தை போக்க ரத்தத்தை சிந்தினாரா? ஆம். கங்க்ராச்சுலேஷன், யூர் ஆல் சேவ்டு, கையில் தூக்குங்கள் என்று சொல்லி கங்க்ராச்சுலேஷன் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். இது டோசர் சொல்வதே போல் என்னவோ கரு வளர்ந்திருக்கிறது என்று சொல்கிற அந்த 10 நாள் குழந்தையை போய் 10 மாத பிள்ளையை போல் இழுத்து அந்த கருவை தூக்கி போட்டு அந்த பிள்ளை கருவழிந்து பிண்டம் போல கிடக்கிறது. இதெல்லாம் எங்கள் சபையில் உள்ள மக்கள் என்று அவர்கள் கூறி கிறிஸ்துவன் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதைவிட கொடுமை என்னவென்று சொன்னால், நாளை கூட்டம் வழக்கம் போல் 6 மணிக்கு தொடங்கும் என்று அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், 2 மணிக்கு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கங்க்ராச்சுலேஷன் சொன்னாரே, அவர் எல்லோரும் வாருங்கள், எல்லோருக்கும் என்ன ஆயத்தமாக இருக்கிறது? ஞானஸ்நானம் ஆயத்தமாக பூரா இந்த பிஞ்சி 10 நாள் கருவை எல்லாம் கொண்டு போய் குளக்குள்ள ஜெல்லி மாதிரி இருக்கிறதையெல்லாம் போட்டு அதை போட்டு செத்து போனதை போல் போட்டு வைத்து ஒரு போலியான ஒரு தோற்றத்தை வைத்து அவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அஸ் அ மேன், ஒரு மனுஷனாக இருந்து அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த ரிமோஸ், அந்த துயரம் ஒன்று வேண்டும். தன் பாவத்தை குறித்து துயரம் இல்லாமல் ஒரு மனிதனும் ரட்சிப்பை சும்மா அறிக்கை செய்து அதை முடியுமா? அவள் வாயினாலே நெருங்குகிறார்கள். இருதயம் அப்படியே கிடக்கு, கல் கணக்காக இருக்குது. அந்த இருதயத்தில் உணர்வு அடைந்தார்களா? அந்த இருதயத்தில் துக்கம் ஒன்று உண்டாகி இருந்ததா? ஆகவே அதுபோன்ற அந்த அந்த துக்கத்தை குறித்து நாம் எப்படி வைத்திருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட நாட்கள் முதற்கொண்டு அல்ல, அந்த நாள் மட்டும் அல்ல, ஆல் த்ரூ த லைஃப் ஜீவகாலமெல்லாம் இருக்க வேண்டும். அவர் எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். அவர் தன் மாம்சத்தின் நாட்களிலே எவ்வளோ நாட்கள் மாம்சத்தில் இருந்தார்? 33 ஆண்டு காலம் மாம்சத்தில்தான் இருந்தார். எப்பொழுதும் ஆவியிலே பிறந்தார். பிறந்த பொழுதே பரிசுத்த ஆவியினால் உற்பவித்தார். அவரிடத்தில் பழைய மனுஷன் என்றெல்லாம் இல்லை. பாவம் செய்து பழைய மனிதன் அவரிடத்தில் இருந்ததா? நமக்கு பழைய மனிதன் இருக்கிறான், அவனை கொண்டு போய் புதைக்க வேண்டியிருக்கிறது. த ஓல்டு மேன் இஸ் டெட் என்று டிக்ளேர் பண்ணி அவனை புதைத்து விட்டு புதிதான ஜீவன் பெற்று நாம் வாழ்கிறோம். அவர் பிறக்கும் பொழுதே ஆவியினாலே தான் பிறந்தார். ஹி வாஸ் பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் என்று தான் எழுதியிருக்கிறது. அப்படி அவர் பிறந்த அந்த ஆண்டவர் 33 ஆண்டு காலம் மனுஷனாக இருந்தார். ஆகையால் தான் தன் மாம்சத்தின் நாட்களெல்லாம் என்று சொல்லும் பொழுது 33.5 years, 33 ஆண்டு காலம் முழுவதும் மனுஷனாக இருந்து அதை எப்படி அவர் வாழ்ந்தார்? அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்து
ப்ரேயிங் ரைட், ஜபிக்கிறோம் என்பது சரிதான். வித் ரிமோர்ஸ், ஒரு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். நம்மை விட உச்சாயுதத்தில் இருக்கக்கூடியவர் தான் அந்த துக்கத்தின் மனிதராக இருந்த அந்த மேன் ஆஃப் சாரோ என்று இயேசு இருக்கிறார். ஒருவேளை எல்லோருக்கும் அவரை போல் கண்ணீர் வராவிட்டாலும் அந்த ரிமோர்ஸ், இந்த இருதயத்தில் ஒரு துக்கம் இருந்ததா? துக்கம் இல்லாமல், பாவத்தை குறித்து செய்தோமே என்ற ஒரு துக்கம் இல்லாமல், ஐயோ பரத்துக்குறதும் உமக்குறதும் பாவம் செய்தேனே என்ற அந்த துக்கம் இல்லாமல், ஐ ரியலி வாண்ட் டு சே, நான் உண்மையாக நான் சொல்ல விரும்புகிறேன், யூ வில் பி எ ஷாலோ கிறிஸ்டியன், ஜெல்லி கிறிஸ்டியனை போல் இருப்பீர்கள். அல்லாமல் யூ cannot grow steadily before God. வறண்ட நிலம் என்று வருகிற அந்த துக்கம், அந்த பாடுகள், அந்த கஷ்டங்கள் எல்லாம் வரும்பொழுது யூ வில் கொலாப்ஸ் ஆகி இங்கேயும் அங்கேயும் அலைக்கடிக்கப்பட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த ஹிஸ்ட்ரியிலே இந்த லாஸ்ட் பின்னால் போய் அழிந்து போகிற இடத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே யூ வாண்ட் டு பி ரியலி ஜாய்ஃபுல், மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? பிளஸ்ட் ஆர் தோஸ் பீப்புள் என்றால் ஹாப்பியஸ்ட் ஆர் த பீப்புள். மகிழ்ச்சியாக இருக்கிற ஜனங்கள் யார் என்று சொன்னால் தன் ஆவிலே தரித்திரத்தை உணர்ந்த மனிதன். இட் இஸ் த பிகினிங், அது ஆரம்பம் மாத்திரமல்ல, இட் இஸ் த எண்ட், முடிவு வரைக்கும் அது இருக்க வேண்டும். விசுவாசம் அவர் மூலமாக தொடங்கி இருந்தால் விசுவாசம் துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்து என்றான் இருக்கிறது. இனி நிலைத்திருங்கள் என்று சொன்னால் முதலில் ஆரம்பித்ததை இழந்துவிட்டு போவதல்ல அந்த நிலைத்திருப்பது. அதே போன்ற த ஸ்பிரிச்சுவல் லா, அந்த பிரமாணம் இருக்கிறதே, அந்த அந்த பியாட்டிடியூட் என்று சொல்வார்கள், அந்த மனநிலை இருக்கிறதே, அந்த மனநிலை, அந்த பிரின்சிபல், அதை விட்டுவிடக்கூடாது. அது எப்போதும் வைத்திருந்திருக்க வேண்டும். சாங்டிஃபிகேஷன் என்றால் என்னவென்று தெரியுமா? பரிசுத்தமாகுதல் என்றால் அவர் வரும் வரை அதை செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. ஒன்று யோவானில் வாசிக்கிறோம். சாங்டிஃபிகேஷன் என்று கூறினால் நாளுக்கு நாள் பரிசுத்தமாகும் பொழுது தேர் வுட் பி ரிமோர்ஸ் தேர். நான் இதை இப்படி தெரியாமல் போய்விட்டதை நான் இப்படி செய்து விட்டேனே என்று அவன் அறியாத காலங்களை காணாதவர் போல் இருந்தால் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லும் பொழுது வேர் இஸ் யுவர் ரிமோர்ஸ் தேர். அந்த காலம் போய்விட்டான், இப்பொழுது உணர்ந்தீர்களாம், மனம் திரும்பினீர்களாம், ஸோ சாரி லார்ட், நடந்து விட்டது என்று நீங்கள் ஆண்டோட சமூகத்திலே போய் நாள்தோறும் நின்று தட் ரிமோர்ஸ், அந்த ரிமோர்ஸை நீங்கள் துக்கத்தை வைத்திருக்கிறீர்களாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் அன்று ரட்சிக்கும் பொழுது பாவி என்று விழுந்து அதே ஸ்பிரிட்டை தான் இன்றும் வைத்திருக்கிறேன். என்னுடைய சமூகத்திற்கு போகும்பொழுதெல்லாம் என் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையெல்லாம், லார்ட் ஃபர்கிவ் மீ, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் பாவி, என்னை கைவிட்டு விடாதரும், நான் உம்முடையவன் என்று அந்த வாசலை நான் உள்ளே பிரவேசிக்கும் பொழுதே என் ஆண்டவரோடு என்னை அப்படித்தான் அறிமுகமாகி உள்ளே நான் பிரவேசிக்கிறேன். அல்லாமல் தலை நிமிர்ந்து நான் போவதில்லை. இத்தனை காலம் நான் வாழ்ந்தவன் என்று எண்ணுவதில்லை. நேற்று வரைக்கும் ஜெய வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்று கூட எண்ணுவதில்லை. பாவி என்ற நிலையிலே தான் ஆஸ் எ மேன் ஒரு சாரோவோடு தான் உள்ளே போய் நான் ஜெபம் செய்கிறேனே அல்லாமல் என்னுடைய முதல் ஜெபம் ஆரம்ப கர்த்தரை சந்தித்து அந்த அதிகாலையிலே போயும் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு முன்பாக போய் நிற்கிற நேரம் எல்லாம் ஐ எம் சாரி லார்ட், ஐ எம் எ சின்னர், டு நாட் ஃபர்சேக் மீ, என்னை தள்ளிவிடாதரும். உங்களுடைய அக்னினாலே என்னுடைய களிம்புகளை எல்லாம் எரித்து போட்டுவிடும். பேர்ன் அவே த ட்ராசஸ் என்று சொன்னால் நான் உம்முடையவன் தான், தங்கம்தான் இருக்கட்டும், ஆனாலும் களிம்புகள் இருப்பதை நான் அறிவேன். ப்ளீஸ் பேர்ன் தேட், அது எரியும் என்று எரித்துவிடும் என்று தான் கேட்கிறேன். இன்றும் அந்த ரிமோட்ஸை பெர்மனண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பெர்மனண்ட்டான அந்த பியாட்டிடியூட் என்று சொல்லுவதை ஐ ப்ரிசர்வேன், பாதுகாத்து வாழ வேண்டும். இஃப் யூ லாஸ்ட் இட் யூ வில் லூஸ் அ ஜாய் ஆஃப் காட். என்னுடைய மகிழ்ச்சி இழந்தீர்கள் என்று தான் அர்த்தம். இந்த உலகம் கழிகூறும், அதுக்கு உலகத்திலிருந்து கழிகூறும், ஆனால் ஆவிக்குரிய நிலை குறித்து அவர்கள் அக்கறைப்படுவதில்லை. ஆவிக்குரிய நிலையிலே வருகிற துக்கம் இருக்கிறதே, அது சிலருக்கு தான் அது பொருந்தும். அது இடுக்கமான பாதையிலே வருகின்ற வாழ்க்கை. அவர்களுக்கு துக்கத்தை கண்டால் உலகத்தார்களுக்கு நஞ்சு பார்த்ததை போல் இருக்கும். எப்போதும் இந்த உலகத்திலேயே கழிவுறலாம் என்று வாழ பார்க்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்புகள், துக்கமடையுங்கள், பல்லோராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று சொல்கிற அந்த மாசற்ற அந்த தூய்மையான அந்த மகிழ்ச்சியை வாங்குவதற்கு அவர்களுக்கு இஷ்டமில்லை. இந்த நுரை தள்ளுகின்ற அலை, அந்த கடல் அலை போல் என்று சொல்லுவார், நுரை தள்ளி வருகின்ற அந்த இன்பங்கள் தான் இருந்தால் போதும் என்று சாட்டிஸ்ஃபை ஆகி வாழ்கிறார்களே, அது போன்ற நிலை என்று உங்களை கண்டால் அதற்காகவும் நீங்கள் வருந்த வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷனுடைய மகிழ்ச்சியான சுவிசேஷன் நான் பெறாமல் போனேனோ என்று
ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி யூஸ் ஆல்சோ சுட் பிகம் ஏ மேன் ஆஃப் சாரோ, துக்கத்தின் மனிதனாய் மாறுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒய் ஐ டோன்ட் பாதர் அபவுட் மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவியிலே இல்லை எவ்வளவு மோசமாக இருக்கிறேன், எப்படி என் பிஹேவியர் இருக்கிறது, இப்பொழுது நான் பேசின பேச்சுகள் கூட அவ்வளவு துராகிதங்கள் இருக்கிறது, என் எண்ணங்கள் தேவ பக்தி உள்ளதா இல்லை, ஏனோ தானே என்று வாழ்கிறேன், உங்களுடைய சபையை நான் மதித்து கூட வாழ்வதில்லை, எப்படியோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதை குறித்து ஒரு துக்கமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் திரும்பி நீங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே 51ஆம் சங்கீதத்தில் அந்த சங்கீதக்காரன் வரும்பொழுது ஹீ இஸ் எ குட் மேன், அவன் பக்தி உள்ளவன், சிறு பிராயத்திலிருந்து சின்ன பையன் அந்த பிள்ளை ஆண்டான், அவன் அப்பொழுதே அந்த அபிஷேகத்தை பெற்றவன். சாமியில் கொண்டு போய் அந்த அபிஷேகத்தை அவன் தலையிலே ஊற்றுவதற்கு எங்கே அந்த எல்லோரும் வந்து விட்டானே, ஒருவர் இல்லை, அவனாக ஒரு சின்ன பிள்ளை ஆண்டான், ஆட்டை மேய்க்கிறான் என்று சொன்ன சின்ன பையன். அவனுக்கு போய் கோலியாத்தை என் ஆண்டவருக்கு முன்பாக நிந்தையா, என் ஆண்டவர் என்னோட வனாந்திரத்தில் எனக்கு எப்படியெல்லாம் அந்த சிங்கங்களை வெல்லுவதற்கு உதவி செய்தார், அந்த 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 கரடிகளை கொள்வதற்கு அதை உதவி செய்தார். அப்படி இருக்க இவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்தனை செய்கிறான், என் மேய்ப்பர், அவர் எனக்கு மேய்ப்பராக இருந்தவர் என்று நிந்தனை செய்கிறான் என்று அவன் வரும்பொழுது அந்த ஆவியினாலே நான் இவனையும் கோலியாத்தை கொள்வேன், அந்த சிங்கத்தை விட பெரியவனாக இவன் கொன்று விடுவேன் என்று அவன் போய் நிற்கிறானே. அப்படி சிறு பிராயத்திலேயே பக்தியுள்ளவன், தேவனை அண்டி வாழ்ந்தவன், நீரே என் மேய்ப்பர் என்று சொன்னவன். நான் என்ன மேய்த்து பெரிய ஆடுகளை பெருக்கி வைத்து நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லுவேன், நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், நீரே கர்த்தரே என் மேய்ப்பராக இருக்கிறேன், அது இருந்தால் போதும், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று அவரே ஒட்டி ஒட்டி வாழ்ந்த ஒரு சின்ன பிள்ளையாண்டான். அவன் வளர்ச்சி அடைந்தான், கோலியாத்தை வென்றான், அவன் அவன் அரசவைக்கு ஏறுகிறான். எப்படி ஏறினான்? ஏராளமான பாடுகள், அவனை வேட்டையாடுகிறதை, கௌதாரியை வேட்டையாடுவதை போல் அந்த சவுல் வேட்டையாட அவன் குகைகளில் எல்லாம் ஒளிந்து ஒளிந்து அவன் வாழ, பின்பு அவன் ஒரு நாள் அவன் சவுல் மரித்து அவன் அரியணைக்கு வர, he lived just a good Christian life, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தவன். பட் அரசனான பொழுது there was a stumbling there, அவன் போருக்கு அவன் செல்லாதபடினாலே, sometime when God says something about God's work, தேவனுடைய ஒர்க்கை உங்களுக்கு கொடுத்து செய்யும் பொழுது you become lazy about that, அதை குறித்து நீங்கள் சோம்பேறித்தனம் அடைந்தால் sin will come there, அங்கே பாவம் வரும். அங்கே என்ன அவர் சொல்லுவார், பாவம் வாசற்படியிலே முண்டிக் கொண்டு இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அங்கே 2 சிங்கங்கள் காத்து கொண்டிருப்பதை போல் அல்லது நல்ல பாம்பு அப்படியே முண்டிக்கொண்டு வருவதை போல் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதை எப்பொழுது இங்கே உள்ளே நிறைவேறும்? இஃப் யூ ஆர் லேசி, சோம்பேறித்தனத்துக்கு கர்த்தருடைய காரியத்தை குறித்து கவலையற்று ஒப்புவிக்கப்பட்ட காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்காமல் இருந்து கொண்டு இருந்தால் த sin will enter in. அதுபோல்தான் எல்லோரும் யுத்தத்திற்கு செல்ல போவாசை யோவா அங்கே போய் யுத்தம் செய்து கொண்டிருக்க, இவன் அரண்மனையிலே உட்கார்ந்து கொண்டிருக்க, ஏன் வரவில்லையா என்று கேட்க, அவன் வேறு மாத்திரை ஏதோ ஒன்று பதிலை சொல்ல, உப்பரிக்கு ஏற அவன் பாவங்கள் செய்ய, அவன் அந்த நாட்களிலே இருந்தபடி மறைவாய் எல்லாவற்றையும் செய்து அவனுடைய கணவனை முன்னாலே நிற்க வைத்து கொல்லும்படி, இவன் கொலை செய்யவில்லை, அங்கே சாகும்படி அவன் செய்ய, கணவன் மரித்து விட்டால் ஒருவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த இஸ்ரவேல் பிரமாணத்தின்படி அவளை அவன் திருமணம் செய்ய, சாமுவேல் வந்து அந்த நாத்தான்வேல் வந்து எப்படி இதை செய்யலாம், எத்தனை ஆட்டுக்குட்டி இருக்கிற ஒருவன் ஒரு ஆட்டுக்குட்டி உள்ள மனுஷனை அந்த ஒரு ஆட்டை பிடித்து இழுப்பதற்கு அவனை கொன்று அந்த ஆட்டை எடுத்து கொண்டு வந்தான், உனக்கு தெரியுமா என்று கேட்டபொழுது, யாரவன் சொல்லும் அவனை தண்டிக்கலாம் என்று சொன்னான். நீர்தான் ஐயா, ஒரு ஏழையும் உன்னுடைய விசுவாசமாக இருந்த உன்னுடைய வீரனுடைய மனைவியை இச்சித்து அவளை மொகித்து நீ பாவம் செய்தே அல்லவோ? சிறுவன் முழுவதற்கும் பாவம் செய்தது யாருக்குமே தெரியாது. கல்யாணம் நடந்தது, கல்யாணம் எத்தனை அந்த நாட்களே கல்யாணம், மனைவி கணவனை எழுந்தவன் கல்யாணத்தை அவள் செய்யலாம், அல்லது இன்னொரு மனைவியும் சாலமோனை போல கல்யாணங்கள் செய்வதற்கு உரிமை உண்டு அந்த நாட்களிலே. இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, பழைய ஏற்பாடுகள் அப்படி இருந்தது. ஆகவே வெளிப்பார்வையில் அவன் பாவம் செய்யாதவனை போல் இருந்தான். அப்பொழுதுதான் அவன் அழுதான், உடனே உணர்ந்தான், உணர்த்தப்பட்ட உடனே அந்த துக்கத்திற்குள் சென்று விட்டான். எப்படி அவன் அது துக்கத்திற்குள் அவன் சென்றான். நீ உள்ளத்தில் உண்மையேற்க விரும்புகிறீரே, வெளியே தான் நான் பார்த்து
நீதியாய் செய்வதைப் போல மலிப்பி வைத்திருந்தேன். இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை நீ வெளியரங்கம் ஆக்கி விட்டேன் என்று தூளிலும் சாம்பலிலும் அந்த நாட்களில் தூளிலும் சாம்பலிலும் அமர்வது என்று சொல்வது வீட்டு வாசலிலே தான் செய்திருப்பார்கள். அதுபோல் இந்த அரசன் வீட்டு வாசலில் இருந்து தூளிலும் சாம்பலில் இருந்து ரெட்டுடுத்தி இருந்ததை கண்டு ஊரார் முழுவதும் கண்டு ஆச்சரியப்பட்டு அரசன் இங்கே இருக்கிறான், என்னமோ அவனுக்கு ஒரு துக்கம் என்று அவள் எண்ணிக்கொண்டு போவார்கள். அப்படி அவன் அழுது கொண்டு அவன் தன் கண்ணீர் வடித்து அடைந்தானே அந்த ரிமோஸ் எப்பொழுது உண்டானது தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பொழுது சொன்னீர்களே அந்த அழுகை இல்லை. இப்பொழுது அவன் ஒரு தவறுகிறானே அதை குறித்து அப்படி ஒரு துக்கம் அடைகிறான். அவன் செய்த அந்த துக்கத்தை குறித்து 51ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 51ஆம் அதிகாரம். அவன் அதை எப்படி அவர் எடுத்து சொல்கிறார்? தான் பெற்ற சந்தோஷத்தை அவர் இழந்து தவிக்கின்ற அந்த நேரத்தில் என்ன கேட்கிறார்? 10ஆம் வசனத்தில், என்னை அக்கிரமங்களுக்கு நீங்களாக்கி அருளும் தேவனே, சுத்த இருதயத்தை என் நிலை சிருஷ்டியும். 10ஆம் வசனம், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உள்ளத்திலே என்று மார்பிலே அடித்து கேட்கிறான். வெளியே பாவம் செய்யாததை போல வாழ்ந்ததை அவன் மாயமெல்லாம் அவன் தொலைத்து விட்டு கர்த்தர் உள்ளத்தில் உண்மையிற்கு விரும்புகிறார் என்று அவர் அங்கே சொல்லுவார். உமது ரட்சணியத்தின் உள்ளத்தில் எங்கே என்ன விரும்புகிறீர்? எங்கே வாசிக்கிறோம்? உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீரே என்று அவர் 6ஆம் வசனத்திலே அதை அவர் சொல்வார். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீரே. அந்த கரணத்தில் த இன்வர்ட் பார்ட் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். நான் உள்ளேயே ஞானம் அடைந்து நான் பாவத்திற்கு விலையே வாழ வேண்டும். இருதயம் கேடானது என்றது இருப்பதை பழைய ஏற்பாட்டிலே ஒரு தாசன் கண்டான். அதனால்தான் அவனுக்கு பெயர், அந்த பழைய ஏற்பாட்டில் எல்லா பக்தர்களை காட்டிலும் இவனுக்கு என்ன பெயர்? தேவனுடைய இருதயத்திற்கு நெருக்கமானவனாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். இருதயத்திற்கு பிரியமானவன். இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் எவ்ரிபடி ஆர் கால் லைக் தட். எல்லோரும் யாருக்கு பிரியமாக வர வேண்டும்? அவர்கள் இருதயத்திலே உண்மையை அவர் எல்லோரும் இருக்க வேண்டும். எங்கே ஆண்டவர் இப்பொழுது நியாயப்பிரமாணத்திற்கும் அவர் கொண்டு வந்த சுசேஷத்திற்கும் பிரிவினை வைத்தார். நியாயப்பிரமாணத்திலே கேள்விப்பட்டில்லை விபச்சாரம் செய்யாதிருப்பேன் என்று நான் சொல்கிறேன். இருதயத்தில் அங்கே என்ன செய்துவிடக்கூடாது? விபச்சாரம் செய்துவிடக்கூடாது. இருதயத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், உள்ளத்தில் உண்மையை இருக்க விரும்புகிறீர் என்று சொன்னால், உண்மை என்று சொல்வது நாம் போன வாரம் தியானித்தோம் என்று எண்ணுகிறேன். எது உண்மை? உண்மை என்று சொன்னால் அது இருதயத்திலே என்ன செய்வது? கை கொள்வது. எது தேவன் விரும்புகிறார், எது தேவனுடைய சித்தம்? உள்ளத்திலேயே பாவம் செய்யாது இருப்பது. நியாயப்பிரமாணம் என்ன? வெளியே நீங்கள் கொலை செய்யாமல் இருப்பது. அதையெல்லாம் உணர்ந்து அவன் அது முதற்கொண்டு உள்ளத்தை பார்க்கிறவனாய் மாறிவிட்டான். இருதயத்திலே நீ உண்மையை விரும்புகிறீரே. இவ்வளோ நாளும் நான் வாழ்ந்ததெல்லாம் நான் வெளியே வாழ்ந்து பிரியமாக இருந்ததை போல் இருந்தேன். ஆனால் இப்பொழுது உமக்கு முன்பாக நான் இருக்கிறேன். ஐ வாண்ட் டு க்ரோ. உமக்கு முன்பாக வளர விரும்புகிறேன் என்றவர் தன் உள்ளத்திலே அடைந்த அந்த ரிமோஸ், அந்த துக்கம் இருக்கிறது. அதுபோன்ற ஒரு துக்கத்தை எப்படி சொல்ல வேண்டும்? அவர் மனுஷனாக இருந்து தன்னை தாழ்த்தினார் என்பதை போல இவர் மனுஷனாக இருந்து என்ன அடைந்தார்? துக்கத்தின் மனிதராகவே இருந்தார். நான் விளையாட செல்கிறேன், ஆஃபீஸ் போகிறேன், சிரித்து இருக்கிறேன், பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், பிரியாணி சாப்பிட்றேன், என்னெல்லாம் செய்து கொண்டு இருந்தாலுமே கூட த ரிமோஸ் இன் த ஹார்ட், அந்த இதயத்தில் உள்ள அந்த துக்கத்தை எக்காலத்தும் இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் that is a real joy. Blessed are the poor in the spirit, blessed are those who mourn. துயரமடைகிற அவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். எவ்ரி டே யூ ஹேவ் டு கோ டு காட். தேவனில் போன மனுஷன்தான் he will have that mourning. அந்த துக்கத்தை அவன் உடையவனாய் அவன் இருப்பான். ஆகவே அதை அவர் அங்கே சொல்லும் பொழுது அந்த நொறுங்குண்டு ஆவி என்று அதை சொல்கிறார். என்ன வாசிக்கிறோம்? தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்டு ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சர்வாங்க தகன பலி நீர் கேட்டால் கூட நான் கொடுத்திருப்பேன், காளைகளையும் நான் கொடுப்பேன். ஆனால் நீரோ எங்கே நீர் விரும்புகிறீர்? அந்த கரணத்திலே இருதயத்திலே உண்மையிற்கு விரும்புகிறீர் என்று அடைகின்ற ஒரு ரிமோஸ், அந்த துக்கத்தை வைத்திருந்திருக்க வேண்டும். இவ்வளவு தாவீது பெரிய ஒரு இடத்திலிருந்து அவன் வந்து அமர்ந்த பிறகும் கூட தன்னிடத்தில் பாவம் வந்ததை அறியாதது போல் இருந்து அதை உணர்த்தி உடனே
அவன் கண்ணீர் வடித்தான் பாருங்கள். அது போன்ற ஒரு துக்கம் வர வேண்டும். இருதயத்தினுடைய அந்த அந்த துக்கத்தை பேதுருவோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். பேதுரு அவன் நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்தான். தன்னுடைய ஆண்டவரை என்னவென்று சொன்னான் என்று தெரியுமா? கடைசி நேரத்திலே யாராயிலும் காட்டி கொடுப்பார்கள், நான் என்ன செய்ய மாட்டேன், உண்மை நான் மறுதளிக்கவே மாட்டேன் என்று அவன் சொன்னான். ஒரு காலம் மறுதளிப்பதில்லை. உண்மை நான் மற்றவர்கள் இந்த சீசனோடு மற்றவர்களை கூட கை காட்டி விட்டான். நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன் என்று வாழ்ந்தவன் தான். ஏன் அவன் கெத்செமனேயிலே கூட ஆண்டவரை பிடிக்க வந்த பொழுது காதர வெட்டிவன் அவன்தான். அவ்வளவு வீரமாய் சாட்சியாய் அவன் வாழ்ந்ததை போல் தோன்றினாலும் ஆண்டவர் ஏற்கனவே அவன் சொல்லி வைத்தார், ஆகிலும் நீ என்ன செய்வாய், நீ இந்த ராத்திரியிலே என்னை மறுதளிப்பாய் என்று சொன்னதை நோ 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 ஐ எம் ஜெலஸ் மேன் அப்படிலாம் இருக்க மாட்டேன் என்று தன் சுய கர்வத்திலே அவன் இருந்தவனுக்கு ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்க அவர் விரும்பினார். அது என்ன பாடம் என்று தெரியுமா? நீ ஜெயவானாய் இருக்கிற நிமித்தம் ஜாய்ஃபுல் என்ற இடத்திலே நீ வெளியே போய்விடாதே. எங்கே வேண்டும்? துக்கம் இருதயத்தில் வேண்டும். அதை கொண்டு வரத்தானே நான் உங்களோடு நான் பேசி கொண்டிருந்த அந்த மலை பிரசங்கத்திலே ஆவிலை தரித்திரவான் பாக்கியவான் சந்தோஷவான் என்று சொன்னேன், துயரமடைகிறவன் பாக்கியவான் சந்தோஷவான் என்று நான் சொன்னேன். நீ இப்படி இருக்கிற நிலையிலிருந்து நீ குணப்பட வேண்டும். நீ அறிந்து துக்கத்தின் மனிதனாய் மாறுவதற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் 3 பேரிடத்திலே அவனை என்ன செய்கிறான், மறுதளிக்கிறான். ஒரு வேலைக்கார பெண்ணிடம் மறுதளித்தான். அங்கே கெத்செமனேயிலே வாளை எடுத்தவன் இவ்வளவு வேலைக்கார பெண்மணிடத்திலே அவன் மறுதளிக்கிறான். ஒரு அந்த அரசவை வேலைக்காரன் 100 இருக்கிறான், போர்ச்சவன் இடத்துல அவன் மறுதளிக்கிறான். இப்படி 3 பேரிடத்தில் மறுதளித்த உடனே 3 முறை என்று வந்துவிடன் அந்த சேவல் கூவியுடன் கெனசரேத் அந்த சங்கத்தில் இருந்த ஆண்டவர் அவனை திரும்பி பார்க்க என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அவன் என்ன செய்தான்? அங்கிருந்து அவர் ஆண்டவர் திரும்பி பார்க்குற சேவல் கூவியவுடன் மனம் கசந்து அழுதான். தட்ஸ் a பியூட்டிஃபுல் திங். நான் கேட்குறேன், இப்படி வளர்ச்சியடைகின்ற காலங்களிலேயும் சில சம்பவங்கள் நடக்க முடியுமா என்றால் முடியும். திடீரென்று உங்கள் பழைய பாவங்கள் உள்ளே வந்து போவதை நீங்கள் பார்த்தது இல்லையா? இயேசு பழுதற்ற பலியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் செய்து தன்னை மாசற்றவராய் பழுதற்ற பலியாய் நிறுத்துவதற்கு அப்படி ஒரு பாடுபட்டார். சிந்தையிலே ஒரு வினாடி கூட இல்லை, ஒரு 0.001 என்று கூட அனுமதிக்காமல் தன்னை அவர் பாதுகாத்து அவர் பஸ்காவாய் நமக்கு பலியானார். ஆகவே நமக்கு இப்பொழுது முன்பு பாவங்கள் வரை கழுவப்பட்டதை சிலர் மறந்து விட்டார்கள் என்று பேதுரு 2 பேர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்வார். நமக்கு முன்பு செய்த பாவங்கள் வரை கழுவப்பட்டதை ஞாபகம் வருமா? ஞாபகம் வரக்கூடுமா? ஞாபகம் வந்தாலும் அது எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த பேதுரு சொல்வார். அடடே, இவ்வளவு மோசமான பாவி அல்லவோ நான், இப்படி இருந்து என்னை காத்தவர் அல்லவா? ஆகவே அவன் அச்சமுற்று அந்த விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோடைய பொறுமையும் இச்சடக்கத்தையும் அவன் கூட்டி வழங்குகிறான் என்று அதற்குத்தான் அதை பயன்படுத்தியிருந்திருக்க வேண்டும். ஆனால் some evil thought comes there. அவன் அவனை பாதர்ப்பணி அதிலே கொஞ்சம் அதை சொரிந்து விளையாடி அதில் அவன் கொஞ்சம் அந்த பழைய பாவ இன்பத்திற்குள் போய்விட்டான் என்று வைத்து கொள்ளுங்களேன். அது ஒரு வீழ்ச்சி இல்லையா? அதுபோன்ற வீழ்ச்சி யாரோ ஒருவனுக்கு தான் நடக்குமா? இந்த பேதருக்கு நடக்கவில்லையா? அவன் வைராக்கியமாய் வாழ்ந்தான். இந்த தாவீதுக்கு நடக்கவில்லையா? சிறு அந்த பிரயாணத்திலே அவன் வைராக்கியமாய் வாழ்ந்தவன். இஸ்ரவேல் தேவனுக்கு ஏற்பட்ட நிந்தை தாங்கிக் கொள்ளாதவன். அப்படி அவன் வளர்ந்து அவன் பாடுகள் பட்டு துன்பங்களை கடந்து அவன் கர்த்தரை பற்றி அந்த துன்பங்களில் தான் ஏராளமான சங்கீதங்களை அவன் பாடி வைத்தான். அவன் ஒரு நாள் வீழ்ச்சி அடையவில்லையா? அதுபோன்ற ஒரு நேரம் வரும்பொழுது வாட் ஷுட் வி டூ, வாட் ஷுட் யூ ஷுட் டூ, என்ன செய்ய வேண்டும்? நான் பரிசுத்தன் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். ஹேவ் த ரிமோர்ஸ் ஸ்பிரிட், துக்கத்தின் மனிதராய் மாறுங்கள். ஐ எம் சாரி லார்ட், வாட் இஸ் திஸ்? எண்ணங்கள் வந்து போகும் நான் பார்த்துருக்கிறேன், இவ்வளோ ஒரு பாவி என்று உணர்ந்திருக்கிறேன். ஆனால் எண்ணங்கள் என் உள்ளத்தில் தங்கியது ஏன்? அல்லது நான் விட்டு வந்த மாட்டேன் என்று சொன்ன, முதலைக்க மாட்டேன் என்று சொன்ன பாவங்களை ஏன் நான் திரும்பி நான் செய்தேன் என்று ஒரு எண்ணங்கள் ஒரு செயல்கள் நடக்கும் பொழுது God has some purpose there.
தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதுபோன்ற நேரத்தில் அவன் மனம் திரும்பி உள்ளே வருகிறானா என்று அவர் பார்ப்பார், கண்டிப்பாக பார்ப்பார். நீ குணப்பட்ட பின், நீ திரும்பி குணப்பட்ட பின் உன் சகோதரி சிறப்படுத்து என்று சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் வீழ்ச்சியை விழுந்து அவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று போய்கொண்டிருக்க நேரத்தில் யூ கோ த, நீங்கள் இங்கே சென்று, நோ அப்படி இல்லவே இல்லை, ஐ வாஸ் ஃபெய்த்ஃபுல் டு காட், தேவனத்தில் உண்மையில்லவனாக இருந்தேன், என் அந்தரங்கத்தில் சில சமயங்களில் நான் தோல்வியுற்று கத்தருக்கு சென்று அழுது நான் திரும்பி வந்தேன், சகோதரா எழுந்துரு என்று அவனை ஸ்திரப்படுத்தியிருந்திருக்க வேண்டும். நீங்களோ பழைய பாவத்தை ஒன்று செய்வதற்கு திரும்பி போய்விட்டு அங்கேயே நின்று கொண்டே இருக்கிறீர்களே, அங்கே நின்று வாழ்வது சரிதானா? ஒரு பாடலிலே அவர் சொல்லுவார், ஒருவன் கல்லனை எப்படி ஆண்டவர் விடுவித்தாரோ அதுபோலவே நாம் கல்லர்களாய் மாற முடியும் என்று ஒரு பக்தன் பாடுவார். இப்படி கல்லர்கள் நாம் எதையெல்லாம் அசிங்கம் என்று விட்டோமோ அதை போய் திருடி கொண்டு வருவது, பழைய பாவத்தை போய் அதை முகர்ந்து கொண்டு வருவது, நாய் கக்கினதை தின்னும் என்று சொல்வதை போல் கக்கி விட்டதை போய் கொஞ்சம் நக்கி விட்டு வருவது, இது போன்ற ஒரு பாவங்கள் ஒன்று வந்த பொழுது அந்த ஒரு பக்தன் பாடினான், கல்லனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டால் ஆவதென்ன, கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாடும், கல்லனாம் கபடன் என்று சொல்ல, நான் கபடனாகி போய்விட்டேன், நான் தள்ளி வைத்ததை போய் திருடி கொண்டு வந்து விட்டேன், பாதாளத்தில் புதைத்து விட்ட பாவங்களை திருடி கொண்டு வந்து நான் அனுபவிக்கிறேன், திஸ் இஸ் ராங், இது என்றைக்கோ நான் விட்ட பாவம் அல்லவா, ஏன் இப்பொழுது வந்தது என்று அந்த பக்தன் ஒரு பாடலை பாடியிருக்கிறான். என்ன பாடல்? இப்படி ஆரம்பிக்கும், மையன்றி வேறே கதி ஒருவன் இல்லையே சுவாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் இரட்சகனே. ஒருவனை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னை முற்றிலும் பலியாய் கொடுத்திருக்க வேண்டும். உங்களை அனைவருக்கும் நீங்கள் ஆண்டவர் ரட்சிக்கிற சகோதரனாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், உங்களை ஏற்ற பாத்திரமாய் வைத்து பயன்படுத்த வேண்டும் என்றால், யூ ஷுட் பி டோட்டலி த ஆஃபரிங் ஃபார் காட். தேவனுக்கு உகந்த பலி அதுதான். நொறுங்குண்ட அந்த ஆவியோடு அவரிடத்தில் நீ வந்திருந்தால் முற்றிலும் அழிக்கப்பட்டு ஒரு இடத்தை வந்திருக்க வேண்டுமே. ஏன் பழைய பாவம் கொஞ்சம் உயிர் பெற்றது? அழுதிருக்க வேண்டாமா? அவன் அந்த ரிமோஸ் வந்திருந்திருக்க வேண்டாமா? நான் ஒரு கல்லன் விட்டு வந்ததை, நான் ஒரு திருடன், நான் கக்கியதை போய் தின்று விட்டு வந்திருக்கிறேன், கக்க சொல்லி நான் கக்கினேன், இப்படி அதை போய் திருடி விட்டு வந்தேன் என்று அதை நான் உணர வேண்டாமா? அந்த பாடலை அதை எப்படியெல்லாம் நான் அந்த பாடலுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன், பீட்டர் சாங் என்று பேர் வைத்திருக்கிறேன். என்ன சாங்? பேதுனுடைய பாடல் என்று. அது எத்தனாவது பாடல் என்று வரும்? என்ன? 525. ஓகே. இது போன்று உங்களுடைய ஆவிலே கரை வந்து விட்டால், அன்னை தந்தை உற்றார் சுற்றார் எத்தனை பேரும் இருந்தாலும் யாரும் உங்களுக்கு உதவ முடியும் டு கம் அவுட் ஃப்ரம் தட் சின். இவ்வளோ காலம் பழைய பாவம் ஒன்றை தீண்டி விட்டு வந்த பிறகு நீங்கள் கண்ணீர் விட்டு அவரல்லவோ உங்களை பாதுகாக்க வேண்டும். யார் உதவக்கூடும்? உன் தாய் தந்தை உற்றார் சுற்றார் எல்லாம் கூட இருந்து உங்களை ஆவியை பாதுகாக்க முடியும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ? துன்மார்க்கன் கையோடு கைகோர்த்து நின்றாலும் அவன் துன்மார்க்கமானை விடுவதில்லை என்று நீதிமொழியிலே சொல்லுவார். யார் உங்களை காக்க முடியும்? உங்களுடைய பக்தியுள்ள மனைவியாக கூட இருக்கட்டும் காக்க முடியுமா? பக்தியுள்ள கணவனாக இருக்கட்டும் காக்க முடியுமா? பக்தியுள்ள பிள்ளைகளாக இருக்கட்டும் காக்க முடியுமா? யாரும் எனக்கு உதவி செய்யலை. அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆறும் உதவுவாரோ அதிசய மனுவேலா ஆசையன் இயேசு சுவாமி. பண்ணின துரோகமெல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி, பாதகத்துக்குண்டோ எல்லை பதவி தேனை தேடி. பண்ணின துரோகம் எத்தனையோ கோடி என்று இல்லை, பரவாயில்லை, கோடி கணக்கில் வைத்திருக்கிறான் ஒழும் என்று எண்ணாதிருங்கள். பாவம் அவன் கண்களுக்கு அவன் நின்ற பொழுது, அந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பாவம் எனக்கு மிகுந்த பாவமாய் மாறியது. sin became exceedingly sinful. நான் 10th ஸ்டாண்டர்ட் ரட்சிக்கப்பட்ட பொழுது இப்பொழுது இருக்கிற கேவலமான பாவங்கள் அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு
ஒரு இந்து பெண்ணை கன்வெர்ட் பண்ணி கல்யாணம் பண்ண கொடுக்கும் பொழுது, அப்பா அதை நான் பண்ண முடியாது என்று சொன்னேன். ஏண்டா என்று கேட்டார். அப்படியெல்லாம் ஒரு இந்து பெண்ணை இல்லை, இந்து பெண்ணை கல்யாணம் மாற்றி தானே கொடுக்குறார்களே என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், இல்லை, நான் உண்மையான ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைவன், ரட்சிப்பனை என்னடா என்று கேட்டார். உடனே எனக்கு அந்த நாட்களே சொல்ல தெரியவில்லை. குமுதம், ஆனந்த விடன், கல்கண்டு, கல்கி இதெல்லாம் படிக்கக்கூடாது, உடக்கு இருக்கா என்று அவர் கோவப்பட, அப்படி ஒரு டக் ஆஃப் ஆர் 2 வருஷம் நடந்து 2 வருடத்திற்கு பிறகு ஜெபம் செய்து ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்தேன். நான் தேவ சித்தம் என்று அறிந்துதான் திருமணம் செய்தேன். அல்லாமல் ஒரு நாளும் அந்த தேவ சித்தத்திற்கு கேள்வி கேட்டது இல்லை, ஒரு நாளும் கேள்வி கேட்டதே இல்லை. ஆகவே அந்த நாட்களில் இருப்பதெல்லாம் பாவம்லாம் எவ்வளோ இருந்தது? கொஞ்சம் பாவம்தான் இருந்தது. ஆனால் எப்படி இருந்தது தெரியுமா? பாவம் மிகுதியான பாவம் என்று கண்டேன். ஒரு புளிய மரத்தடியிலே மணிக்கணக்கில் அழுதேன். இப்பொழுது உள்ள பாவங்கள் உள்ளவர் எவ்வளோ அழ வேண்டுமோ எனக்கு புரியவில்லை. அந்த நாட்களில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது உள்ள அந்த வாலிபத்தின் அந்த பருவத்திலே அவ்வளோ பாவங்கள் செய்த நான் கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்ய என்னமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போகவில்லை. இருந்தாலும் பாவியாய் என்னை அன்பு கூர்ந்து எனக்காக உயிர் தந்த ஆண்டவர் என் பாவத்திற்காக மரித்தவர் என்று சொல்லும் பொழுது என் பாவம் எவனாய் மாறிவிட்டது? மிகுந்த பாவம் என்று கண்டேன். அல்லேலூயா. பவுல் அங்கே என்ன சொல்வார்? பாவிலெல்லாம் பிரதான பாவி நான் என்று சொல்வார். யார் அதை சொல்ல முடியும்? தேவனுக்கு முன்பாக நிற்பவன் சொல்லுவான். இல்லை என்றால் ஐ எம் எ பெட்டர் மேன், ஐ எம் குட் மேன், ஐ எம் கிறிஸ்டியன், பார்ன் கிறிஸ்டியன், அல்லது சந்ததியிலே இருந்து வந்தவன் என்று அவன் சொல்லிக்கொண்டே அவன் தெரிவான். ஆகவே என்ன துரோகம் செய்தேன்? ஒரு துரோகம்தான். அது என்னமாய் போய்விட்டது? எத்தனை கோடி என்று போய்விட்டது. அவனுடைய கண்களுக்கு அப்படி ஒரு அழுகை. யாராவது ஒரு நண்பன் வந்தால் கூட எதுக்கடா இப்படி அழுகிறான் என்று கேட்டால் இதைத்தான் சொன்னேன். போட இதுக்கு போய் இவ்வளோ அழுவானா என்று முதுகை தட்டி எந்திரி ஒன்றுமே இல்லைடா அது என்று சொல்லி அவன் விலக்கி விட்டிருப்பான். ஆனால் தேவனுக்குமார் நிற்பவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். துரோகம், என் ஆண்டவருக்கு துரோகம் செய்தேனே, ஒரு கக்கின ஒன்றை நக்கி வந்தேனே என்று அவன் அழுவான். பண்ணின துரோகமெல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி, பாதகத்துக்குண்டோ எல்லை. பாதகத்துக்கு என்ன இல்லை? எல்லையில் அவ்வளோ பாதகம் செய்தேன் ஐயா. பதவி தேனை தேடி பதபதைக்கிறான், பதபதைத்து அழுகிறான். கண்ணிலான் திருவடி காண நான் தகுமோதான், கடையனுக்கு அருள் பூரி மடியும் முன் இயேசு சுவாமி. அவன் கத்தருக்குன்பான் நிற்கிறது எப்படி நிற்கிறான் தெரியுமா? கடையன் என்று கண்டான். தன்னை என்னவென்று கண்டான்? கடைசி நபராக இருக்கிறதை போல் கண்டான். இந்த கடையன் எனக்கு நீர் அருள் புரியும் இயேசு சாமி, செத்து போவேன், நீ இப்பொழுதே நீர் வந்து நான் என்னை தூக்கி விடவில்லை என்றால் என் ஆவிக்குரிய ஜீவம் மடிந்து போய்விடும் ஆண்டவரே என்று கதறுகிறானே பாருங்கள். தேட் இஸ் த மோர்னிங் துயரம். தே ஆர் த ஹாப்பியஸ்ட் பீப்புள். அவர்கள் ஆவியிலே திறன் கொண்டவர்கள். மழையே வந்தாலும் அவர்களை அசைக்க முடியாது, அந்த சந்தோஷத்தை பறிக்க முடியாதவர்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழுகின்ற அந்த ரகசியம் அதுதான். தே ஆர் பிளெஸட் பீப்புள். பின்பு அந்த பீட்டர் எப்படி பாடுகிறான் என்று பாருங்கள். அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி. பாருங்கள் அவனுடைய சஞ்சலங்களை ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய சஞ்சலங்களை நான் சொல்லி, அலைகடல் துரும்பு போல மலைவு கொண்டே நான் ஐயோ. ஒரு துரும்பு ஒரு கடலில் விழுந்தால், நீங்களே இவ்வளோ பெரிய ஆள் கடலில் விழுந்தால் கூட மூச்சு போய்விடும். நான் நடுக்கடலை என்னை சிலான் பிரதர்ஸை கூப்பிட்டு சென்று அந்த கடலில் நீச்சல் அடிப்பதற்கு தள்ளி விட்டார். எப்போ அந்த கடல் அலையும் அந்த எங்கேயோ துரும்பு போல் கிடந்ததே போல் இருந்தது. அதுபோல் அலைவு கொண்டேன், துரும்பு போல் அந்த கடலில் விழுந்து தவிக்கிறேன் ஐயா என்று அவன் தவித்தான். இந்த இடத்து ரிமோஸ், அதுதான துக்கம். அதுபோன்ற துக்கம் தெய்வபக்தியினுடைய துக்கம். இந்த லோகமாந்தருடைய துக்கத்தை குறித்து குழந்தைகளில் சொல்வார், லௌகீக துக்கம் மரணத்திற்கு ஏதுவானது. த சார் ஆஃப் த காட்லினஸ், தேவபக்திக்குரிய துக்கமோ வாழ்வு தருவோம், மீண்டும் துக்கமடைவதற்கு போகாதபடி அவனை பாதுகாக்கும் என்று எழுதியிருக்கிறதே. அதுபோன்று ஒரு துக்கத்தின் இந்த பேதுரு அடைந்தான் ஐயா. அந்த பேதுருடைய பாடல், சஞ்சலங்களை நான் சொல்லி, சஞ்சலங்களை சொல்ல வேண்டும், மார்பிளையே அடித்து அவன் சொல்லி, அலைகடல் திரும்ப போல மலைவு கொண்டே நான் ஐயோ. கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய். இவன் யாரவன்? பாவி அல்ல, வளர்ந்தவன்,
வஞ்சித்து விட்டான் ஆண்டவரை, வஞ்சகம் பண்ணிவிட்டேனே என்று அலறுகிறான். தேட் இஸ் த ரிமோர்ஸ். உமக்கு வஞ்சனை நான் செய்தேனே என்று துக்கம். நானும் ரட்சிக்கப்பட்டு 56 வருடங்கள் ஆகிவிட்டது. ஐ ப்ரிசர்வ் இட் எவ்ரி டே. ஐ ஹவ் த ரிமோர்ஸ். ஒரு சிறு இப்பொழுதுதான் வெளிச்சத்திற்கு வந்த ஒரு பகுதியை குறித்து மறுபடியும் அடித்து அழ வேண்டிய நிலைக்கு நான் போகிறேன். மன்னியும் ஆண்டவரே, நான் ஏன் இப்படி செய்தேன், ஏன் இப்படி பேசினேன், இப்படி நடந்திருந்திருக்கக்கூடாது, என் உள்ளத்தில் ஒரு மாயம் வைத்திருந்தேனோ என்றெல்லாம் எவ்வளவு துக்கங்களை வைத்து வஞ்சகன் நான், உம்மை நான் வஞ்சனை புரிந்தேன். வஞ்சகன் மூகம் பாராய் கிட்டி என்னிடம் சேர்ந்து கிருபை வை இயேசு சுவாமி. என் மீது என்னவையும், யார் மீது? பாவி அல்ல, யாருவன்? வஞ்சகம் புரிந்தவன். அடுத்தவன் சொல்லுவான், எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதும் மற்ற பாவி. எவ்வளவு நேரம் ஆண்டவரிடத்துல அவன் சொல்லுகிறான், நான் உண்மை மறுதலிக்க மாட்டேன், இல்லை மறுதலிப்பாய். என்ன திரும்ப திரும்ப சொல்கிறாய், இன்று பார், இன்று இரவே மறுதலிப்பாய். சேவல் கூவுகின்ற அந்த 3 அந்த வேலை, சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 வேளை மறுதலிப்பாய். எவ்வளோ கற்றுக் கொடுத்தார், மறுதலிப்பாய். ஆனால் குணப்பட வேண்டிய இதயம் எங்கென்றால் உன்னுடைய மன துக்கம் அங்கே வர வேண்டும். அங்கே அடைந்து திருந்து விட்டால் அதுபோன்ற வாழ்க்கை எல்லோருக்கும் கற்றுக்கொடு. இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். இயேசு துக்கத்தின் மனிதராக இருந்தார். தன் வாயை திறந்து போதிக்கும் பொழுதும் தன் ஆவியிலே தரித்திரம் கொண்டவன் பாக்கியவான். அவன் தன்னுடைய ஆவியிலேயே அவன் துக்கம் கொண்டவன் பாக்கியவான். அவன் ஆறுதல் அடைவான். பாக்கியவான் அந்த மகிழ்ச்சியை அவர் கற்றுக் கொடுத்தாரே, போய் அதை பிரகடனம் செய்ய என்று சொல்லுவார். ஆகவே அவன் எப்படி அவன் சொன்னான், இத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதும் மற்ற பாவி. எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கரி தோஷி. அவ்வளவுக்கு தோஷி என்றால் அந்த நாட்களிலே குஷ்டரோகம் உடையவன் தான் தோஷம் கொண்டவன். அதுபோன்ற துஷ்டம் போல் நிற்கிறேனே என்று கண்டானே பாருங்கள். நான் இத்தனை வருடம் வாழ்ந்தவன், ஏதோ கொஞ்சம் அப்படி என்று சொல்லிவிட்டு போய்விடலாம் என்று அவன் எண்ணவில்லை. எவ்ரிடே ஹி மோன்ட் ஃபார் ஹிஸ் ஃபால். தன் ஆண்டவருக்கு முன்பாக செய்த பாவத்திற்காக அவன் தோஷி என்று கண்டான். குஷ்ரோகி வந்து விட்டேனே, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்கிற இடத்துல போய் அழுகிறான்னு பாருங்கள். ஹரி தோஷி என்ன வாசிக்கிறோம், பித்தனை போல பிதற்றி கத்தியே புலம்பு மேலை. இப்படி பிதற்றுகிறான். பாவியை போல அல்ல, பாவியோடு அவன் தன்னுடைய வளர்ச்சியடைந்த ஒரு மனுஷனாக இந்த பேதுரு அழுகிறான். பித்தனை போல் பிதற்றி கத்தியே புலம்பு மேலை. ஆண்டவர் அதை பார்ப்பதற்குத்தான் ஆசையாக இருந்தார். தன்னை மறுதளித்ததை திரும்பி பார்த்தார். உடனே மனம் கசந்து அழுதான். ஹி வெப்ட் பிட்டர்லி இன் த ஹார்ட். இருதயத்தில் அப்படி ஒரு பிட்டர்னஸ், கசந்து அழுதான் பாருங்கள். திஸ் கைண்ட் ஆஃப் காட்லினஸ் இஸ் கான். எங்கோ போய்விட்டது சகோதரிகளை. வாய் திறந்து பேசின அந்த மகிழ்ச்சிக்குரிய காரியம் போய்விட்டது. மகிழ்ச்சியின் சுவிசேஷம் நாம் பெற்றிருக்கிறோம். எதையோ அழுது கொண்டிருக்கிறோம், எதற்கோ அழுகிறோம். அந்த துக்கம் அல்ல, தன் தேவ பக்திக்குரிய துக்கம் உண்டானதோ. அவருக்கு நான் வஞ்சகம் செய்தேனே, கற்று வந்தாலும் கூட நான் பாவம் செய்து விட்டேன் என்ற துக்கம் கண்டிருந்தால் உங்களை பார்த்து அவர் அருள் புரிவார். அந்த பார்த்த நேரத்திலே அவன் எதுவரைக்கும் அவன் துக்கம் கொண்டான் தெரியுமா? ஆண்டவர் திரும்ப வரும் வரைக்கும் துக்கம் கொண்டான். ஆண்டவர் திரும்ப வந்தபோது யாரை முதலாவது சந்தித்தார் என்று எழுதியிருக்கிறதா? எங்கே எழுதியிருக்கிறது? யாரை முதலாவது சந்தித்தார்? பேதுருவை முதலாவது சந்தித்தார். முதலாம் மரியாள் இல்லை, யாரை சந்தித்தார்? முதலாம் மரியாள். அங்கே உள்ள ஒரு பகுதி, வேதம் சொல்லுகிற பகுதியை நான் சொல்கிறேன். யாரை சந்தித்தார்? பேதுருவை சந்தித்தார். கண்ணீர் விட்டு சிந்தினான் அல்லவோ. அவனை விரைந்து வந்து சந்தித்தார். அவன் கொஞ்சம் சோர்வும் அடைந்தான். வாருங்கள் மீன் பிடிக்க போய் நின்று பழையபடி மீன் பிடிக்க சென்றான். அழைப்பை கூட கொஞ்சம் அப்படி ஷேக் ஆகி விட்டான், கொஞ்சம் அப்படி தோண்டு போய் விட்டான். அவனை அவர் கண்டு பார்த்து மீண்டும் நான் ஆண்டவர் என்னை அன்பு கூறுவாரோ என்று எண்ணிக்கொண்டு இருக்க, அவர் வந்து இவனிடத்திலே பார்த்து நீ எனக்கு அன்பாக இருக்கிறாய் என்று கேட்டாரே. எங்கள் அப்போ பிச்சை கேட்டதை போல் அன்பை கேட்டார். ஆமாண்டவரே, நான் அன்புரி என்று உமக்கு நன்றாகவே தெரியும்.
என்று அவன் சொல்ல 3 முறை அதை அவர் கேட்டு மீண்டும் பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்ளாத சபையை கட்டுவாயாக என்பதை போல் ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டு மந்தையும் அவனிடத்திலே ஒப்புவித்தார். ஆகவே பித்தனை போல பிதற்றி கத்தியே புலம்பும் மேலை பேதையை கடை தேற்றி பிழைக்கவை இயேசு சுவாமி, உம்முடைய பார்வை கொன்பாக என்னை என்ன செய்தலும் பிழைக்க வைத்தலும், செத்து போவேன், உம்மை விட்டு நான் எங்கே போவேன், தயவுசெய்து என்னை விட்டு போய்விடாதரும், உம்மை கொன்பாக நான் பிழைக்க வேண்டும் என்று. அப்புறம் என்ன சொல்கிறான்? கல்லனாம் கபடன் என்னை, கள்ளன் நான் யார்? ஒரு கள்ளன். கள்ளனாக இருந்து விட்டுவிட்ட பாவங்களை போய் திருடி கொண்டு வந்து இப்பொழுது நான் கெட்டு போய்விட்டேன், தள்ளிவிட்டு விடாதரும், தள்ளிவிட்டாலாவதென்ன கல்லை போல் கடினம் கொண்டு கர்ம சண்டாளன் பாவலும். எப்படியெல்லாம் அந்த வார்த்தையை இந்த பக்தன் போட்டிருக்கிறான்னு பாருங்கள். பைபிளில் எழுதப்படவில்லை. கர்ம சண்டாளன், என்னுடைய கர்மம் இருக்கிறதே மோசமான கர்மம், சண்டாள பாவியாகி நான் இதை போய் செய்துவிட்டேனே நடிக்கிறான்னு பாருங்கள். இவ்வளவு துக்கம் கொண்டவன் மீண்டும் ஒரு அது போன்ற பாவத்திற்கு அவன் செல்வானா? ஏன் மற்றவர்கள் செல்கிறார்கள்? இந்த பிளஸர் ஆஃப் த மோன், துயரமடைகிறன் பாக்கியவான் என்று அந்த பாதையை அவர்கள் அறியவில்லை. தன் ஆண்டவர் சென்று அந்த பாதையாகிய ஆஸ் அ மேன், ஹி வாஸ் அ மேன் ஆஃப் சாரோ, மனுஷனாய் காணப்பட்டு மனுஷருக்குரிய துக்கத்தை அடைந்த அவரை, துக்கத்தின் மனிதரை அவர் கண்டறியவில்லை. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையிலே இங்கு எத்தனையோ வீழ்ச்சியில் வந்து 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 உணர்வடையாமலே இருந்து எல்லா பாவங்களையும் அப்படியே அவர்களை இருந்து நசுக்கி போட்டு சந்தோஷமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். தே ஹவ் நோ ஜாய் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷனுடைய மகிழ்ச்சி இருப்பதில்லை. இவரும் அதை விரும்ப, பிதாவும் நசுக்க அவரை சித்தம் கொள்ள, இவரும் தன்னை உணர்வடைந்து அவர் எப்பொழுதும் விடாப்படியாக அவர் துக்கத்தின் மனிதனாக இருக்கிற அந்த பகுதியை பெறவில்லை. எப்படி அவர் கேட்கிறார் பார்த்தீங்களா? கர்ம சண்டாளன் பாலும் உள்ளமும் கரைந்தே உந்தன் உயர் சிலுவையினன்பால் உலகிலிட்ட மெழுகாய் உருகவை இயேசு சுவாமி. ஒரு கல்லான இருதயத்தை உருக வைப்பதெல்லாம் இன்றும் அந்த சிலுவையின் காட்சி தான். ஐ லவ் யூ, உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிற அந்த சிலுவையின் அந்த காட்சி தான். வந்தார், யூ லவ் மீ என்று அவர் கேட்டார். ஆமாண்டவரே அவன் சொல்கிறான். அப்படி உருகி போய்விட்டான் இந்த பேதுரு. உன் சொந்த ஜீவனுக்காக, உயிரை காப்பாற்றுவதற்காக மறுதளித்த பேதுருவே, இன்னொரு மரணம் ஒன்று இருக்கிறது. உனக்குத்தான் நீ விரும்பாத இன்னொரு மரணம் ஏற்படும் என்று சொன்ன பொழுது சம்மதமா என்று கேட்டார். ரைட் என்று அவன் சொன்னான். தன் சொந்த உயிரை பாதுகாப்பதற்கு ஒரு வேலைக்கார பெண்ணிடம் மறுதளித்த அவன் பின்வன் வாழ்க்கை எப்படி முடிந்தது என்று தெரியுமா? இந்த வருகிறதே இந்த 50 இரத்த சாட்சிகள் என்ற புத்தகம், அந்த புத்தகத்தில் பேதுரை பற்றி உள்ள அங்கே இரத்த சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன இரத்த சாட்சியாக மறித்தான்? என் எஜமானனை சிலுவையில் போகிறான், என் எஜமானனை கட்டி கொடுத்து மறுதளித்த துரோகி நான் மறிப்பதற்கு ஆயத்தம். நீங்கள் சொல்லுகிறபடி அவரை மறுதளிக்கவோ அவருக்கு விரோதம் பாராட்டவோ உயிரே போனாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஆகவே என்னை நீங்கள் சிலுவையிலே கொண்டு வந்து அறையை கொண்டு வந்து என் எஜமானை போலவே நல்லது தான். ஆனால் அந்த இடத்திற்கு நான் பாத்திரன் அல்ல. என்னை எப்படி அறையும்? தலைகீழாக என்னை அறைந்து போடுங்கள். அதுவே என் ஆண்டவருக்கு செய்கிற சிநேகம் என்று அவன் தன்னுடைய சிநேகத்துக்கு ஒரு முத்திரை பதித்தான். தன் உயிரையும் பணைய வைத்து சொன்னான். அவரை தலைகளை வைத்து தலைகீழாய் மாற்றி வைத்து அவனை தலைகீழாய் தொங்க விட்டு அங்கே அவனை தொங்க விட்ட பிறகு சாட்டையினால் அடித்து குத்தி அவரை கொன்று போட்டார். ஹல்லேலூயா. அந்த பாடலுக்கு பெயர் என்ன பெயர் வைத்துக் கொள்ளுங்கள்? பேதுருவின் பாடல் என்று வையுங்கள். அந்த பேதுருவின் பாடல் உங்கள் பாடலாய் மாறினாலும் சரிதான். உங்களுக்கும் அப்படி வர வேண்டும். நான் பலமுறை அவ்வப்பொழுது நான் தனியாக இருக்கும் நேரங்களிலே ஒருவரும் இல்லாத இடங்களிலே ரொம்ப மனம் ரிமோஸ் ஆகிவிட்டால் போய் நின்று சத்தமிட்டு அழுகிந்து பாடுகின்ற ஒரு பாடல். அதுபோன்ற ஒரு துக்கத்தை நீ ஏதோ ஒரு பெருமை நிமித்தம் ஒன்றும் நடக்காதே போல் இருக்காதங்கள். அழுது விட்டு வந்தவன் மிகுந்த தாழ்மையாக இருப்பான். துயரமடைந்து வந்தவன் வெளியே வரும்போது மகிழ்ச்சியாக இருப்பான். துக்கம் கொண்ட மனிதர்களை தட்டி எழுப்புவான்.
அவன்தான் கிறிஸ்தவன். என்ன கிறிஸ்தவன்? பாக்கியம் மிகுந்த சந்தோஷம் என்று அறிந்த கிறிஸ்தவன். காஸ்பல், இதுதான் சுவிசேஷம் என்று அறிந்தவன். என்ன சுவிசேஷம்? ஆவியிலே தரித்திரம், தன்னுடைய ஆவியிலே துயரம் கொண்டவன். அவர்கள் சந்தோஷவான்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் கோடியை வைத்து நீங்கள் கொட்டி வாழ்ந்தாலும் அந்த சந்தோஷத்திற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. இஃப் யூ வீப் லைக் தட் இன் த மார்னிங், ஆல் த்ரூ த டே யூ வில் பி த ஹாப்பியஸ்ட் மேன். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். என்னதான் நடந்தாலும் எது நடந்தாலும் உங்களை பாதிப்பதில்லை. ஏனென்றால் கர்த்தரை எப்பொழுதும் உங்கள் வலப்பக்கத்திலே வைத்திருக்கிறீர்கள். In the presence of God there is a fullness of joy. அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பத்தை அடைகின்ற ஒரு வாழ்க்கையை தான் சபை வாழ்ந்து அது போதிக்கப்படுகிறது. நம்ம எல்லோரும் அதே வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் சொல்ல வேண்டும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நீங்களும் பின்பற்றுகிற என்ற அழைப்பு என்னவென்று சொன்னால், ஐ கிரேட் மேன் என்பது அல்ல. ஐ ஃபாலோ தட் ஃபுட் ஸ்டெப்ஸ். அவர் சென்று அதே பாதையிலே சென்று ஐ எம் ஆல்சோ த ஹாப்பியஸ்ட் மேன். யூ ஆல் பிகம் த ஹாப்பியஸ்ட் பீப்புள். தேவ ஜனமாய் அந்த சியோனை கம்பீர் என்ற ஒரு புத்தகம் போட்டுங்க. அதுபோன்று கம்பீரம் நிறைந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும். அத்தனையும் மண், அத்தனையும் அழிந்து போகுது, அத்தனையும் மாயை. எதற்கெல்லாம் நீ சந்தோஷம் என்று போனீர்களோ அத்தனையும் பூமியிலே இருக்கிறதையும் வானத்தின் கீழாய் சூரியனுக்கு கீழாய் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்தேன் என்று சொன்னவன் சாதாரண மனுஷன் அல்ல. ஒரு அரசன் சொன்னான். ஏராளமான பெண்களை மனைவியாக்கி கொண்டவன் சொன்னான். கண்டேன் மாயை மாயை, எல்லா மாயை. நான் விசேஷமான ஒன்றை கண்டேன் என்று உன்னை மாயை பற்றி சொல்கிறேன் என்று சொல்லுவார். என்னென்று சொல்லுவான், வேனிட்டி ஆஃப் வேனிட்டிஸ் என்று சொல்லுவார். மாய்களுக்கெல்லாம் மாயை. இதுதான் நான் கண்ட காரியமே இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் மகிழ்ச்சி தரக்கூடியது இல்லை என்று சொல்லி வைத்திருக்கிறாரே ஒரு அரசன். நீங்கள் என்ன அரசனாக போகிறீர்கள்? நீங்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று போய்கொண்டு இருக்கிறார். அரசனாக போவதே எந்தவைக்கு போக முடியும்? மேனேஜராக போக முடியும்னு சொன்னோட சூப்பரண்டோடய செத்து போவீர்கள். அவன் அரசனாக இருந்து வாழ்ந்தவன் சொன்னான், எவ்ரிதிங் இஸ் வேனிட்டி. மனுஷன் மேல் விழுந்த ஒரு கடமை உண்டு. வேதம் என்ன சொல்கிறதோ கற்பனைகளை கை கொண்டு வாழுங்கள். இதுவே தேவனுக்கு பயந்து வாழுகின்ற மனுஷருக்கு மேல் விழுந்த கடமை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று கையை விரித்து விட்டான் அந்த ஞானி. அதுபோன்று ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு மகிழ்ச்சியை பிரகடனம் செய்ய கடவும். உங்கள் வீட்டில் ஏன் இன்று மகிழ்ச்சி இல்லை? சம்திங் ராங் வித் யூ என்று எண்ணுங்கள். நான் மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை, நான் அந்த வழியை அறியவில்லை. த பிளஸட்னஸ் ஆஃப் காஸ்பல், பாக்யவான் அல்லது ஹாப்பியஸ்ட் மேன் என்ற பகுதி எனக்கு இருந்திருந்தால் ஹாப்பினஸ் வில் ஃப்ளோ அவுட், அங்கே உள்ளே செல்லும். ஒரு முறை நான் ஒரு சினிமா பார்த்து, அந்த நாட்களில் சினிமா பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு கொஞ்சம் குனிந்து கொண்டிருந்தேன். அதற்குள்ளே ஒரு நிகழ்ச்சி போய்விட்டது. தியேட்டரே இப்படி குலுங்கி விட்டது. அப்படி கக்கென்று சிரித்தார். என் பக்கத்தில் என்ன காட்சி போனது என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதுபோல் ஒரு திரைப்படத்தில் ஒரு நிழலாட்டத்திலே இருக்கக்கூடிய ஒன்றை வைத்து அந்த தியேட்டரே அவங்க குலுங்கி சிரிக்கிறது. 2000 இருந்தாலும் 3000 இருந்தாலும் நமக்கு தெரியவில்லை. இஃப் யூ ஆர் த ஹாப்பியஸ்ட் மேன், யூ கேன் மேக் யுவர் ஹோம் ஹாப்பியஸ்ட் ஆல் த டைம்ஸ். உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் இருப்பார்கள்? 2000 பேர் இருப்பார்களா? அல்லது 100 பேர் இருக்கிறார்களா? எல்லோரையும் மகிழ்ச்சி உடையவர்களாய் நீங்களும் வாழ்ந்து வைத்திருந்திருக்க வேண்டும். when you come to the church, சபை என்று வரும்பொழுது you should be the extremely happiest man. somebody should note that. அதை கண்டுபிடித்து நீங்கள் எங்கே போயிருக்கீர்கள், எந்த சபைக்கு போய் என்று கேட்டு வர வேண்டும். அப்படி உங்களை பின்பற்றியவர்களாய் அவர்கள் மாற வேண்டும். அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு பேசின நல்ல அற்புதமான வார்த்தைகளுக்காக நான் நன்றியோடு இருக்க விரும்புகிறேன். என் மனதில் என்ன கேள்விகள், என்ன ஒரு பாரத்தோடு நான் இன்றைக்கி சபைக்கு வந்தேனோ அதுக்கு ஏற்ற விடையை கர்த்தர் எனக்கு தந்து என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. பல வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையில் நானும் அநேக காரியங்களில் துக்கம் அடைஞ்சிடுறேன். அது என்னுடைய மாம்ச பலவீனத்தினாலேயோ இல்லையோ என்னுடைய மாம்ச சுபாவத்தினாலேயோ இல்லை என்னுடைய வேலை நிமித்தமாக ஏதோ ஒரு காரியத்தில் நான் பல நேரங்கள் நான் துக்கம் அடையும் போது அதுக்கு ஏற்ற ஒரு தீர்ப்பை நானே தேர்ந்தெடுத்து கொள்கிறேன். நம்மளால் இதை செய்ய முடியாது, நம்மளால் இதை பண்ண முடியல, அதனால தான் நமக்கு இப்படி ஒரு ரிசல்ட் வருது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை எனக்கு நானே அதை நான் ஏற்படுத்தி கொள்கிறதுனால என்னுடைய ஆவியில் நான் பல வேளைகளை நான் சோர்ந்து போயிருக்கிறத நான் உணர்வடைஞ்சிருக்கிறேன்.
ஆனால் இன்றைக்கி கேட்ட இந்த வார்த்தையின்படி தாவீதாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், ஏன் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவாகவே இருந்தாலும் அநேக வேளைகள் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சோர்வோ ஒரு பலவீனமோ வந்திருக்கிறப்போ, ஒரு துக்கம் வந்திருக்கிறப்போ அவங்க முதலாவது தேடினது ஆண்டவரை தான். தாவீது எப்படி அந்த இருதயத்தில் நொறுங்குண்ட ஆவியே தேவனுக்கு ஏற்ற பலி அப்படின்னு அவர் உணர்வடைஞ்சு அவர் போகும்போது ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தையை நிச்சயமாக பெற்றுக்கொண்டார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதே போல் பேதுருவும் மனம் கசிந்து அழுத போது தான் ஆண்டவர் கேட்டிருக்காரு. அவர் இது நாள் வரைக்கும் எத்தனையோ காரியங்களில் கூட இருந்து ஆண்டவரோட பேசியிருப்பார், சிரிச்சிருப்பார், பழகியிருப்பார், எத்தனையோ வேலைகளில் தவறுதலாக கூட நடந்திருக்கலாம். ஆனாலும் அந்த மனம் கசந்து அழுத அந்த காட்சி ஆண்டவரை மிகவும் நொறுக்கமடைஞ்சு தான் அவர் கேட்ட அந்த முதல் வார்த்தை, நீ என்னை நேசிக்கிறாயா. அதே போல் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து அழுகக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், ஆவியில் நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த ஆவியில் நான் துயரப்படுகிறவளாக மாறணும் அப்படிங்கிறத இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன். இது எனக்கான சுவிசேஷம் மாத்திரம் நான் இல்லாமல் மற்றவர்களுக்கு இதை பிரதிபலிக்கிறவளாகவும் நான் மாறணும். கடைசியாக நான் கேட்டது போல் நம்ம சுவிசேஷத்தை வெளியில் தான் போய் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடு தான். எனக்குள்ளே இருக்கிற இந்த குடும்பத்தை நான் எப்படி ஒரு சுவிசேஷத்தினால சந்தோஷப்படுத்துகிறேன், சுவிசேஷத்தினால நான் தூக்கி எடுக்கிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உணரணுங்கிறதையும் நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா நான் சந்தோஷமாக இருந்தேன், என் கணவர் சந்தோஷமாக இருப்பார், என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பாங்க, என் குடும்ப உறவினர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி நான் சந்தோஷமாக இருக்கணும்னா முதலாவது எனக்குள்ளே ஒரு பலன் வேணும். அந்த பலன் ஆண்டவருடைய பாதத்தில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். இனி முதற்கொண்டு என்னுடைய பலவீனங்களுக்கு நானே தீர்ப்பு அளிக்காமல் ஆண்டவரை தேடி நான் போய் அவர்கிட்ட இருக்கிற அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நம்ம கேட்டது போல் அந்த பாக்கியவானுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொன்னாங்க பிரதர், ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். இது நான் எங்கேயுமே கேட்டது கிடையாது. எத்தனையோ பிரசங்களில் நான் கேட்டிருக்கேன், ஆனால் எங்கேயுமே நான் கேட்டது கிடையாது இந்த எப்போதும் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். அதே போல் நம்ம சபையில் சொல்லப்படுற அந்த ரிஜாய்ஸ், அந்த வார்த்தையுமே ஆண்டவர் எனக்குள்ளே நிறைய உற்சாகத்தை கொடுப்பார் அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம். அதே போல் நானும் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் எப்போதும் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாயை விடாமல் எப்போதும் நான் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்திருந்து மற்றவங்களே மகிழ்வித்து இந்த சுவிசேஷத்துக்கு நான் சாட்சியாக நிலை நிற்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாருங்கிறது நம்பிக்கை கிடைக்கிறேன். ஆமேன். தேவன் சபையில் கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரும் பாலைவன வாழ்க்கையில், வறண்ட வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதே போல் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிற எனக்கும் அவர் எல்லா விதத்திலும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறான்னு அந்த வார்த்தையின்படி நானும் பாலைவன வாழ்க்கை கடந்து வரும்போது அவ்வளவு என் மேலே தயவாக இருந்தார். அவர் இரக்கத்தை காட்டினார். அவர் உறக்கமான இரக்கத்தை நான் பார்த்தேன், அவருடைய வார்த்தையை கேட்டேன். அப்படியா இந்த பாலைவன வாழ்க்கையில் என்னை நடத்தி வந்ததுனால தான் நான் கடந்து வர என்னால் முடிஞ்சு. இல்லைன்னா அந்த பாலைவனத்துலேயே அவர் ஸ்ட்ரிக்டாக என்கிட்ட இருந்திருந்தாருன்னா நான் அங்கேயே நான் சுருண்டு விழுந்திருப்பேன், அழிந்து போயிருப்பேன், பிரயோஜனமற்றவளாக நான் இருப்பேன். அப்படி இல்லாதபடிக்கு அவர் எவ்வளோ சோதிக்கப்பட்டாலும் துக்கத்தின் மனிதராக இருந்தாலும் அவருடைய நேச்சர் மாறவே இல்லை. அவர் அந்த அன்புலையும் தயவுலையும் எல்லாத்துட்டையும் ஞானமாக பேசினார். அவருடைய நேச்சரை காட்டினார், பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை காட்டினார், பிதாவின் சித்தத்தையே செய்து வந்தார். அதே போல் எனக்கும் எல்லா விதத்திலும் அவர் உதவி செஞ்சு என்னை அழைத்து வருகிறாரு. அவ்வளோ உதவியை பெற்ற நான் சில வேளைகளில் நானுமே நிதானத்தை இழந்துருதேன், திடீர்னு கோவப்படுறேன், டக்குன்னு மாம்சீகத்தில் பேசிடுறேன், மனம் பதறிடுறேன். நான் பேசுகிறதுல நான் பொறுமையாக இருக்குதில்லைங்கிறதெல்லாம் நான் என்ன பார்க்குறேன். மாம்சம் எவ்வளவு திருக்குள்ளது கேடு உள்ளதுங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளவா என்னை அழைச்சி என்னை நொறுங்குண்ட இருதயத்தை தந்து அதில் என்கிட்ட பேசி அவ்வளோ நடத்தி வந்திருக்கிறாரு. ஆனாலும் இன்னும் நான் அவரை போல் என்னால் அடைய முடியலையேங்கிற துக்கம் எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கும். இப்படி இருந்துடக்கூடாதே ஆண்டவரே, நான் இன்னும் வளரணுமே, நான் பேசுகிறதுல நான் பொறுமையாக இருக்கணுமே, என்னுடைய விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளும் செல்லணும், நான் பெற்ற ஜீவன் அவங்களுக்கும் அது பலனளிக்கிறதா இருக்கணுமே அப்படிங்கிற எனக்கு துக்கம் தான். ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட போகிறப்பெல்லாம் ஆண்டவரே இன்னும் என்னை மாற்றுங்க, நான் பொறுமையாக இருக்கணும் ஆண்டவரே, நிதானமாக இருக்கணும், ஞானமாக நடக்கணும்
அப்படின்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். வேறு எதுவுமே என்னுடைய ஜெபமாக இருக்காது. அவரை போல் மாறணும், அந்த அபிஷேகத்தை பெற்று அந்த புத்தியுள்ள கனியை போல் அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் எந்த சூழ்நிலையிலும் நான் அந்த பச்சையான அந்த மரத்தை போல் செழிப்பாக ஜீவனுள் பெற்றவளாய் நான் இருக்கணும்னு தான் ஆண்டவர்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் கேட்குறேன். ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்கிறாரு. என்னை அவர் தள்ளி விடாமல் அவருடைய கிருபையை தந்து என்னை இன்னும் அவர் நடத்தி வந்து அவருடைய சமாதானத்தையே தந்து என்னை நடத்தியிருக்கிறாரே. நானும் அதை பிறருக்கு நான் கொடுக்கணும். அப்படிப்பட்ட எனக்கு நேச்சர் தான் வேணுங்கிறதான் என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய தாகமும் என்னுடைய துக்கமாக இருக்குது. தொடர்ந்து அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் வேறு ஒன்றையும் அவர்கிட்ட கேட்கல. அதை தான் என் குடும்பத்தில் உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் என்னுடைய வாஞ்சையாக இருக்குது. அதுதான் என்னுடைய சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியே தொடர்ந்து ஓடுவதற்கு என் தேவன் எனக்கு பலனும் கிருபையும் தருவான்னு நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆண்டவர் இன்று என்னோட பேசின வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் என்னோடய வாழ்க்கையிலையும் நான் ஒரு வளரணும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையுள்ள ஒரு பகுதியில் துணிகரமாக நான் விழுந்ததை பார்க்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். எனக்கு தெரியும் ஆண்டவர் உண்மையான ஒரு இருதயத்தோட ஒரு மன திரும்புதலோட ஒரு மனம் கசந்து போகும்போது கட்டாயம் ஆண்டவர் மன்னிச்சிடுவார்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய தேவையெல்லாம் திரும்ப இதே இடத்துல நான் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா அது ஒரு வாஞ்சையோடு போகிற ஒரு பகுதியில் இப்படி தடுக்கி விழும்போது அது நிஜமாகவே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு காரியம். எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த வசனத்தில் நம்ம பார்த்தது போல், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்றது அந்த நிலைவரமான ஆவி வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஜெபமாக இருந்தது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் உண்மையான இருதயத்தோடு போனேன், ஆண்டவர் என்னை மன்னிச்சிருவாருன்னு தெரியும். ஆனால் எனக்கு தேவையாக இருந்தது எல்லாமே இந்த நிலைவரமான ஒரு வாழ்க்கை, நிலைவரமான ஒரு ஆவி. திரும்பவும் இதே ஒன்று நான் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஜெபமாக இருந்தது. எனக்கு இன்றைக்கி கிடைச்ச ஒரு சுவிசேஷம் என்னென்னா, பேதுரு வைராக்கியம் ஆண்டவருக்கு இருந்தார். ஆண்டவர் கூட இருக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு நெருங்கின அந்த சீஷர்களில் ஒருத்தராக தான் பேதுரு இருந்தார். ஆனால் அந்த வேலைக்காரர் அந்த ஆண்டவரை பிடிச்சிட்டு போகிற அந்த சமயம் வரும்பொழுது பேதுரு அவரோட மாம்ச பலத்தில் வாள் எடுத்து ஓங்கி ஒரு காதை வெட்டிடுவார். அவ்வளோ போர்ச்சவர்கள் பிடிச்சிட்டு போகிற ஆண்டவரை பிடிச்சிட்டு போகிற அந்த ஒரு நிலைமையிலையும் தைரியமாக இருந்த அந்த பேதுரு இன்னொரு இடத்துல அப்படியே பொத்துன்னு விழுறத பார்க்கும்போது எவ்வளோ வைராக்கியமாக ஆண்டவருக்கு இருந்தாலும் இப்படி ஒரு நேரங்கள் வரும் பொழுது ஆண்டவர் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படிங்கிறதுல விசுவாசம் எனக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இது அப்படின்றதை நான் தெரிந்து கொண்டேன். திரும்ப அந்த பேதுரு அந்த இடத்துல மனம் கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் திரும்ப அந்த பேதுருவை பார்க்கும்போது அவர் நிஜமாகவே ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு பேதுருவா, நமக்கான ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு உண்மையான ஒரு சீசனாக நம்ம ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சீசனாக தான் இன்றைக்கி பின்னால் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அது மாதிரி என்னோடய வாழ்க்கையும் ஆண்டவர் எந்த இடத்துல நான் தடுமாறி நான் விழுந்தேனோ அதே இடத்துல ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தி அவருக்கு உகந்தவளா, அதே எந்த இடத்துல ஆண்டவருக்கு என்ன நான் நிற்க முடியாமல் போச்சோ அதே இடத்துல ஆண்டவரை நிற்க வச்சு என்னை வாழ வைப்பார். அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக, அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரமாக என்னை ஆண்டரை எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்னு நான் ஆண்டருக்கு முன்பாக என் நம்பிக்கை அறிக்கையிடுறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மளோட பேசின அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை கேட்டது போல் தாவீதோடைய லைஃப் அ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், அந்த 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 மாதிரி உள்ள ஒரு ஹார்ட்டை தான் நான் வாஞ்சிக்கிறேன். த ஹார்ட் ஆஃப் அ சைல்டு. ஒரு குழந்தை எப்படி அது என்ன தான் செஞ்சாலும் இன் தி எண்ட் இட் ரீச்சஸ் இட்ஸ் பேரண்ட்ஸ். அவங்களுடைய தாய்கிட்ட போயோ ஒரு தகப்பன்கிட்டையோ அது அடைக்கலம் கொள்ளுது. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஒரு சின்ன குழந்தைய போல் ஒரு விசுவாசத்தோடையும் அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா இம்மீடியட்டாக அது ப்ரோக்கன் ஹார்ட், வி நீட் டு ரியலைஸ் தட் வி ஹேவ் டன் சம்திங் ராங், வி நீட் டு ரீகன்சைல், வி நீட் டு மேக் செட் இட் ரைட் வித் காட். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் நான் வாஞ்சிக்கிறேன். அதை நான் உணர்ந்து கொண்ட இந்த நேரத்தில் தாவீதுக்கு இந்த இதில் வசனத்தை சொன்ன மாதிரி, யூ டிசையர் ட்ரூத் இன் த இன்வர்ட் பார்ட்ஸ் இன்சைட். நம்ம உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே நான் சரியாயிட்டேன் அப்படின்னு காட்டாமல் உள்ள
உள்ளே இருக்க கரையை வந்து நம்ம நீக்கணும், கர்த்தருக்குள்ளே நம்ம வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அநேக விஷயங்களில் வந்து நான் ப்ராக்டிக்கலாகவே என்னால் என்னுடைய லைஃப்பில் பார்க்க முடியுது. என் குழந்தையும் அவள் சில டைம் கொஞ்சம் கிராங்கியாக இருப்பாள், நான் எண்ட் ஆஃப் த டைம் அம்மா அம்மா அப்படின்னு வந்துடுறா. ஸோ அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கும் நம்ம தேவன் கூட இருக்கணும் அப்படின்றத நான் வாஞ்சிக்கிறேன். ஏன்னா என்ன தான் செஞ்சாலும் இட் இஸ் டு காட் தட் வி ஹாவ் டு கோ. அவருடைய சமூகத்தில் நம்ம போய் இருக்கும் போது நம்ம வந்து வீரப்பா ஒரு 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 ஸ்டோன் ஹார்ட்டடாக இருந்தோன்னா கண்டிப்பாக அவருடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது. அண்ட் வி கேன் நாட் ஈவன் வி வாண்ட் பி ரெடி டு லிசன் டு வாட் காட் இஸ் ட்ரைங் டு டெல் அஸ். ஆனால் வென் வி ஆர் இன் த ப்ரோக்கன் ஸ்பிரிட், ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கும் போது அவர் சொல்லும் போது இட் வில் ஹீல் அஸ் இன்சைட் ஆஸ் வெல் அஸ் நம்மளை வந்து ஒரு புது மனுஷனாகவும் மாற்றுன்றதை நான் வந்து உணர்ந்து கொண்டேன். தொடர்ந்து கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு தாட் எப்போவுமே ஒரு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இல்லாமல் ஒரு இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் நான் சரியாயிட்டேன் அப்படின்னு நான் என்னையே சரி பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இல்லாமல் கர்த்தர் நீங்கள் என்னை வந்து மாற்றுங்க, என்னோடய இருதயத்தை மாற்றுங்க, எனக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயங்கள், எனக்குள்ளே இருக்க அநீதியான விஷயங்கள் எல்லாம் மாற்றி ஒரு புது மனுஷனாக மாற்றணும் என்ற ஒரு இருதயத்தை தர்றதுக்காக நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் வாழ்க்கையில் சில நேரத்தில் குறைபட பொழுது அந்த மாம்சத்தில் உள்ளது வெளிப்படுறத நான் வந்து அறிகிறேன். சுயம் வந்து எனக்குள்ளே வெளிப்படுறதை நான் அறிகிறேன். அப்போது அந்த சுயம் எனக்குள்ளே வெளிப்படும் பொழுது நான் தேவனுடைய சமூகத்துக்கு நான் போகாவிட்டால் அந்த சுயத்தை ஜெயிக்க என்னால் முடியாது. அந்த சுயம் வரும் பொழுது நான் அவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த சுயத்தை நான் ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, இந்த சுயத்தை ஜெயிக்க என்னால் முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட போகும் பொழுது அதை ஜெயிக்க தேவன் எனக்கு பலன் தராரு. அது போல் திரும்ப மாம்சத்தில் எந்த ஒரு முடிவு அவசரத்தில் எடுத்தாலும் அது வந்து சரியில்லாததுன்றதை தேவன் உணர்த்துறாரு. அது எது செய்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டு அதை செய்யும் பொழுது அந்த காரியத்தை எல்லாத்தையும் தேவன் வந்து ஜெயமாக தர்றாருன்றதை அறிய முடியுது. எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக எது செய்தாலும் அவருக்கு பிரியமாக இருக்குதான்னு பார்த்து மட்டும் செய்ய தேவன் உதவி செய்வார். அதுபோல் நான் அவர் சமூகத்துக்கு போகவிட்டால் பிரதர் சொன்னது போல் நான் கக்குனதையே திரும்ப போய் நான் அதை சாப்பிட்ற மாதிரி ஆகி போயிடும். அதனால் எப்பொழுதும் எதை ஜெயிக்கிறனாலும் நான் அவர் சமூகத்துக்கு போகும் பொழுது தான் அதை ஜெயிக்க தேவன் எனக்கு பலன் தருவார்ன்றதை நான் அறிந்திருக்கிறேன். வருகிற நாட்கள்லையே புத்தி உள்ள கன்னியாக இருந்து அவர் வருகைக்கு நல்ல ஆயத்தமுள்ளவளாக இருக்க தேவன் உதவி செய்வார். அதுபோல் அவர் எனக்கு கொடுத்த அந்த ஒரு ரட்சிப்பு, எனக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நான் வச்சு நானே அதை புதைத்திடாதபடிக்கு அதை எப்படி மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கணுன்னு தேவன் இந்த நாட்களில் எனக்கு அதை எப்படி பகிர்ந்து கொடுக்கணுன்றதை தேவன் உணர்த்துவார். அதை நான் செய்ய எனக்கு தேவன் உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை இருக்க செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் என்னோடய வாழ்க்கையில் தேவன் வந்து ஆச்சரியமாகவும் அபிரதமாகவும் என்னை நடத்தி வரார். எனக்கு ஆரம்பத்தில் வந்து இந்த நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது பேசுகிற வார்த்தைகள் இதையெல்லாம் நான் சரியாக கேட்க மாட்டேன், அதை நான் எடுத்துக்கவும் மாட்டேன். அதை என் வாழ்க்கையில் அதை எதுவாகவும் அதை இங்கேயே அங்கே நான் விட்டுட்டு போயிடுவேன். அந்த வார்த்தைகளை அது என்னோட தொடர்ந்து வராது, என் சிந்தனைக்கு வராது, என் இருதயத்துக்கு வராது. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. என்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இந்த வார்த்தைகளை கேட்கணும், அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி அதன்படி வாழ்ந்து வரணும். வாழ்க்கையே மாறிப்போச்சு. என் வாழ்க்கை வந்து யாரையுமே எதிர்பார்த்து வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லை. தேவன் மட்டும், நீங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்போது தேவனே என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறாரு. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்குறாரு, எனக்கு வேண்டிய வருமானத்தை தர்றாரு, நான் வேலை செய்கிறதுக்கு பலன் தர்றாரு. என்னுடைய வயசில் வந்து நான் செய்கிற வேலையை வேலை செய்கிற இடத்துலையே ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ வேலை செய்ய யாரால் முடியும் அப்படின்னுலாம் கேள்வி கேட்டு எனக்கு மேலே உள்ள அதிகாரிகள் வந்து அந்த அம்மா வயசுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு யாருமே இல்லையே, எப்படி இவங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு தேவன் இன்றைக்கி என்னை நடத்தி கொண்டு வராரு. அதற்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோட பேசிக்கிட்டு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல் என் ஆத்மா தேவனை உண்மை வாஞ்சிச்சு கதறுதுன்னு சொல்லி எப்பயும் நான் கதறிக்கிட்டே இருப்பேன்.
நான் பேசுவேன், எல்லோரோடையும் பழகுவேலை செய்வேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஆண்டவரோட வார்த்தை இருந்து என்னோட பேசிக்கிட்டே இருக்கும். எதை கண்டும் பயப்படாமல், எதை கண்டும் சோர்வடையாமல், எதை கண்டும் நினைக்காம என்னோடய வாழ்க்கையை தேவன் அபிரதமாக நடத்தி வரார். நான் அவரோட இருந்து எப்பயும் தேவனை தான் கரம் பிடிச்சி நடக்கணும்னு சொல்வேன். நான் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது வண்டிக்கு இடையிலலாம் நான் மாட்டிடுவேன். காருக வண்டிக்கு இடையில வந்து நைட் நேரங்க சரியாக லைட் போடாமல் வருவாங்க. அந்த நேரம் ஊடால போயிடுவேன். நான் வண்டி வரலன்னு சொல்லி போயிடுவேன், ஆனால் வண்டி வந்திருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களை தேவனை, ஆண்டவரே நீங்கள் என்னோட இருக்கீங்க, என்னையே தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, நாங்கள் உங்கள் கரம் பிடிச்சி தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டிலேருந்தே வருவேன். அப்படிப்பட்ட நேரங்களில் தேவன் இருந்து எனக்கு ஒன்றும் ஆகாமல் என்னை பத்திரமா நடத்தி செல்வார். அதே போல் நான் போகிற வேலையிலையும் கூட வேலை அதிகமாக இருக்குன்னு முதல் நாளே என் கூட வேலை செய்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேகம் அதிகமாக இருக்க நாளில் லீவ் போட்டுருவாங்க. அவங்க லீவ் போட்டால் எனக்கு மாற்ற ஆள் தரமாட்டாங்க. அப்போ எல்லா வேலையும் நான் தான் செய்து முடிக்கணும். ஆனால் அங்கே போகும்போது தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி வேலைக்கு ஆள் வரலை, நீங்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும்னு. அதை பார்த்தா மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். எப்படி இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன்னு. ஆனால் உடனே நான் ஜெபம் பண்ணிடுவேன், ஆண்டவரே நீர் எனக்கு பலன் தாங்க, நீங்கள் என் கூட இருக்கீங்க, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, இந்த வேலையெல்லாம் நான் செய்து முடிக்கணும், செய்கிறதுக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வேலை செஞ்சால் சரி. இந்த வேலை எப்படி முடியுதுன்னே எனக்கு தெரியாது, ஆச்சரியமாக இருக்கும். எனக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். காலையில் 5 மணி ஆகும் அந்த வேலை முடியறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. நைட்டு 9 மணிக்கு தொடங்குற வேலை காலை வரைக்கும் ஊடால டீ குடிக்க கூட எந்திரிக்க முடியாது. டீ குடிக்க எந்திரிச்சோம்னு சொன்னால் நம்ம வேலையை செய்ய முடியாது, விடுபட்டு போயிருமே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான் இருக்கிற இடத்துலையே கொண்டு டீயெல்லாம் எனக்கு தருவாங்க. ஆனால் தொடர்ந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், வேலை முடியும். அந்த 5 மணி வரைக்கும் சோர்வே ஏற்படாது, தூக்கம் வராது, வேலை செய்து முடிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு பலனை தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு. என் குடும்பத்துலேயும் சரி, அதே போல் என் பிள்ளைகளையும் சரி, தேவன் வந்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். பிள்ளைகளையும் தேவன் நல்ல மாதிரி வழி நடத்தி வரார். அதுக்காகவும் நன்றி சொல்கிறேன். என்னோடய போக்கிலும் வரத்திலும் தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார், அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் இப்படி ஒவ்வொரு வழியிலையும் என்னை எல்லா விதத்துலையும் ஆசீர்வதிக்கும் போது தேவனோட கரம் பிடிச்சி நடக்கணும், அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், அவரோடைய இருக்கணுன்ற எண்ணத்தை நான் அதிகமாக வச்சுருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாள்லையும் பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதிகமாய் தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்திலே சந்தோஷம் என்பது தேவனுடைய சமூகத்திலே பெறுகிற அந்த சந்தோஷம்தான். அது அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், அந்த ஒரு நிலையான அந்த முழு சந்தோஷத்தை அவருடைய சமூகத்தில் தான் நாம் அனுபவிக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வழி என்பது நாம் இருதயத்திலே நொறுங்குண்டு நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து துயரத்தோடு அவரை தேடும்போது தேவன் அந்த சந்தோஷத்தை நாம் பெறுவதற்கு அவர் எளிதான ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார் என்று வேதத்தில் படிக்கிறோம். இன்னும் அவர் அந்த நொறுங்குண்ட இருதயத்துக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் என்ற பகுதி என்னை உற்சாகப்படுத்தியது. எனவே இப்படிப்பட்ட அந்த ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு என்னுடைய நிலையை உணர்ந்து உள்ளபடி என்னுடைய இருதயத்திலே உண்மையோடு நான் தேவனை தேடுகிற அந்த பகுதியை ஒருபோதும் நான் இழந்து விடக்கூடாது என்று எச்சரிப்பை பெற்றிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாமல் அந்த ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிற இவர்கள் தங்களுடைய வாயினாலே என்னை சேர்ந்தார்கள், இருதயத்திலேயோ எனக்கு தூரமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பகுதிக்கு நேராக சென்று விடுகிறது என்பது அது இந்த உலகத்திலே வாழ்கிற ஒரு மகிழ்ச்சியும் இல்லாத ஒரு நரகம் போன்ற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு மாயையிலேயோ எதிரையோ சிக்கி விடாமல் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக அந்த நொறுங்குண்ட இருதயத்தை பாதுகாத்து வாழ தேவன் உதவி செய்வார்னு நம்பிக்கை கேடுகிறேன். நாம் தலைவன் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலையும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பெற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்போதும் நாங்கள் உமக்கு முன்பாக துக்கம் நிறைந்த எங்களுடைய நிலையை உணர்ந்து துக்கம் நிறைந்த மனிதர்களாக வாழவும் ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து நாங்கள் துயரம் அடையவும் அந்த துயரத்தினாலே உம்முடைய ஆறுதலை பெற்று
உம்முடைய சமூகத்தில் இருக்கிற அந்த நிலையான சந்தோஷத்தை ருசி பார்த்து வாழ உதவித்தாரும். ஒருபோதும் இப்படிப்பட்ட அந்த பகுதியிலிருந்து எங்களுடைய சுய பலத்தையோ ஆண்டவரே பெருமைக்கு நேராகவோ சென்று விடாமல் எப்போதும் இந்த நிலையிலே நாங்கள் தங்கியிருந்து வாழ எங்கள் ஊருக்கு உதவித்தாரும். இப்படிப்பட்ட இந்த விலையேறப்பெற்ற மகிழ்ச்சி நிறைந்த சுவிசேஷத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து வாழ உதவித்தாரும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.